நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான சிறப்பு நேரலையில் ஜெயா பிளஸ் உங்கள் அனைவரையுமே இணைக்க இருக்கிறது. வாரம் முழுவதுமே 6 நாட்கள் வேலை பயத்துறதுக்கு பிறகாக 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்பாடா வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற போது தான் இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கை சார்ந்த ஒரு மிக முக்கியமான நாள். நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. காலை 11 மணிக்கு இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கார். இதற்காக காலை 7 மணி முதலே தொடர்ச்சியாக ஊடகங்களில் தலைப்பு செய்திகளில் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான சில அம்சங்கள், நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் என்ன அறிவிக்கப் போகிறார், இப்படியான பல கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் வெளியாகி கொண்டேதான் இருக்கிறது. இது குறித்து தான் நாம் 4 விருந்தினர்களோடு அடுத்த ஒரு 2 மணி நேரங்கள் பட்ஜெட்டுக்கு முந்தைய எதிர்பார்ப்புகள் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைய பட்ஜெட் இருக்குமா, இதை தாண்டி சர்வதேச அளவில் நிகழக்கூடிய சில முக்கியமான விவகாரங்கள் இந்த பட்ஜெட்டில் பிரதிபலிக்குமா என்பதுதான் பலருடைய கேள்விகள். இந்த கேள்விகள் அனைத்திற்குமே விடை கொடுக்கக்கூடிய வகையில் விருந்தினர்களும் இங்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த பட்ஜெட் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கைகளில் 88வது முறையாக இன்றைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. 1. 2வது, நாட்டிலேயே அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த 2வது நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் இன்று தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மிக முக்கியமாக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான மாற்றத்தை மத்திய அரசு செய்திருக்கிறார்கள். வழக்கமாகவே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது பகுதி 1, பகுதி 2 என்று நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசிப்பார். ஆனால் இந்த முறை பகுதி 2ல் சில முக்கியமான மாற்றங்கள். வழக்கமான முறைப்படி பகுதி 2ல் வரி தொடர்பான முக்கியமான சில அம்சங்கள் நிதியமைச்சர் வாசிப்பார். ஆனால் நடப்பு பட்ஜெட்டில் 2047 விக்சித் பாரத் திட்டத்தை முன்வைத்து தொலைநோக்கு சிந்தனையோடும் தொலைநோக்கு பார்வையோடும் பல்வேறு திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் இன்று அறிவிக்க இருக்கிறார். ஏனென்றால் இன்னும் சில காலங்களே இருக்கக்கூடிய நிலையில் இப்போது தொடங்கப்படக்கூடிய திட்டங்கள் தான் 2047 பிரதிபலிக்கும். அந்த வகையில் 2026, 2027 பட்ஜெட்டில் பல்வேறு மாற்றங்களுக்கும் தயாராகி இருக்கிறார்கள் என்பது டெல்லியிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள். இது 11 மணிக்கு பிறகு நிதியமைச்சர் வாசிக்கும் போது அதிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த பட்ஜெட் என்பது நடப்பு நிதியாண்டு 2026, 2027 நிதியாண்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கிறது. இவற்றை தவிர நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட் மிக மிக முக்கியமானது. அதற்கான காரணம், இன்னும் சில வாரங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தலை அறிவிக்க இருக்கக்கூடியது. எனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டிற்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு அறிவிக்கப் போகிறது நிதிநிலை அறிக்கையில் என்ற எதிர்பார்ப்பும் மிகுதியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் விடை தெரிந்துவிடும் காலை 11 மணி முதல். அதற்கு முன்னதாக நாம் விருந்தினர்களோடு பேசலாம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று விடலாம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் மற்றும் எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு வழக்கறிஞர் மகேஷ்குமார் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், அவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்று விடலாம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலாம். என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? இத்தனை நாள் நம்ம பேசி இருக்கிறோம், பட்ஜெட் வரும்போது நமக்கு தெரிந்துவிடும் அப்படின்ற ஒரு பல கேள்விகளை வச்சு அதை கடந்து போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு பட்ஜெட் இன்னும் சில மணி நேரங்களில் தாக்கல் செய்ய போறாங்க. ஏற்கனவே நாட்டினுடைய நிதிநிலையை தாண்டி தனி மனித பொருளாதாரம் மிக மோசமான நிலைக்கு சென்றுச்சு அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இடைப்பட்ட நேரத்தில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னை பற்றி முதல்ல தொடங்குவதற்கு முன்னதாக இன்றைக்கு தைப்பூச திருநாள். தமிழ்நாட்டில் ஏராளமானவர்கள் இன்றைக்கு தைப்பூசம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நம்முடைய இணைய நல்வாழ்த்துகள் ஜெயா பிளஸ் மூலமாக. இப்போது நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியை நான் எங்கேருந்து தொடங்கலாம் பார்க்கணும். நான் பொருளாதார ஆய்வறிக்கையிலேருந்து தொடங்கலாம் சரியாக இருக்கும்னு பார்க்குறேன். எக்கனாமிக் சர்வே 2 நாட்களுக்கு முன்பாக இந்திய அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் பார்க்க போது அதில் ஒரு சில இடங்களில் எனக்கு இதெல்லாம் மத்திய பட்ஜெட் இடம்பெறுவதற்கான அறிகுறிகளாக எனக்கு தெரிகின்றன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஒரு சில ஸ்பாட்ஸ் அதில் முக்கியமான நான் என்ன பார்க்குறேன்னா 2. 1, கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகள். அநேகமாக இந்த பட்ஜெட்டில் அதற்குத்தான் மிகுந்த முக்கியத்துவம் தரப்படும் என்று நான் மிகவும் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் பொருளாதார
பொருளாதார ஆய்வறிக்கையில் பல இடங்களிலே அது மீண்டும் 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 சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. தி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதும் ஆகட்டும், அல்லது கடைநிலையில் இருக்கக்கூடிய சாமானியருக்கு சென்று சேரக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலே பல முறை சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதனால இந்த முறை பட்ஜெட் அநேகமாக கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கும், அதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒன்று. அப்புறம் இரண்டாவது, பொருளாதார ஆய்வறிக்கையில் ரொம்பவும் கவனத்துக்குரிய ஒரு விஷயமாக என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த கிராமங்களில் இப்போது கூட உயர்கல்வி படிப்பதற்கு நகரங்களுக்கு சென்று படிக்க வேண்டிய நிலை இருக்கிறது அப்படின்னு பொருளாதார ஆய்வறிக்கையில் நேரடியாக குறிப்பிடுகிறார்கள். என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அந்த நடுநிலை பள்ளிகள் வரைக்கும் அந்த ஊர்லேயே படிக்க முடியுது. 9, 10, 11, 12 உயர்கல்விகளாக இருக்கக்கூடிய அது படிப்பாக இருக்கட்டும், அல்லது மேற்கல்வியாக கல்லூரி கல்வியாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் இன்னமும் கூட கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, இதை நான் மாற்றியாக வேண்டும்னு பொருளாதார ஆய்வறிக்கையில் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதை எடுத்துக்கொண்டு நான் பார்க்குறப்போ என்னன்னா, அநேகமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைந்தது ஒரு 100 உயர்நிலை பள்ளிகளாவது அறிவிக்கப்படும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளாக ஒரு உயர்நிலை கல்வி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் அறிவிக்கப்படலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது அப்படி தான், அதை படிக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. சரிங்களா? ஏன்னா கிராமப்புற மாணவர்கள் இன்னமும் கூட உயர்கல்விக்கு நகரங்கள் செல்ல வேண்டியதை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அது ஒரு பைலட் ஸ்கீமாக கூட இப்போதைக்கு கொண்டு வரலாம். ஒரு முன்னோடி திட்டமாக ஒரு சில மாநிலங்களிலே ஒரு முன்மாதிரியாக கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு அது விரிவடையலாம் அப்படின்னு தோன்றுறது. 2. அப்புறம் 3ஆவதாக நான் மிக எதிர்பார்க்குறது வந்து இந்த குடிநீர் திட்டம். ஏற்கனவே ஜல்ஜீவன் மிஷன் அது வெகுவாக முன்கொண்டு செல்கிறது. ஏற்கனவே 2 விஷயங்களில் இந்த அரசாங்கம், இதே அரசாங்கம் சொல்ல முடியாது, முந்தைய அரசாங்கம் சேர்த்து சொல்கிறேன், ஒரு அந்த தங்க நாற்கர சாலையாக இருக்கட்டும், அந்த ஸ்வச் பாரத் மிஷன் சொல்கிற தூய்மை இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பிடங்கள் உருவாக்கியது. அது மாதிரியான ஒரு மெகா ஸ்கீம் ஒன்று அநேகமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொண்டு சேர்க்கிற விதத்தில் குடிநீருக்கான அந்த ஒரு முறையான திட்டம், அதற்கான ஒதுக்கீடு இந்த முறை அறிவிக்கப்படும் அப்படின்னு தோன்றுது. அது இல்லாமல் இளைஞர் நல, இதோட நிறுத்திக்கிறேன், நீங்கள் முக்கியமான மட்டும் கேட்டதான் சொல்லிக்கிறேன். அந்த இளைஞர் நலன் அப்படி வருகிற போது அவங்க இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொருளாதார ஆய்வறிக்கை எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப விசித்திரமான ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து செல்ஃபோன் ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ணுறாங்க, அப்புறம் ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றாங்க, அப்புறம் வந்து உடல் பருமன், ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் மிகவும் சரியான விஷயம் இல்லை. இதனால் நம்முடைய நாட்டின் மொத்த உற்பத்தி திறனும் பாதிக்கப்படலாம். அதனால் இளைஞர் நலன் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. அதனால் இளைஞர் நலன் சார்ந்த மிக முக்கியமான திட்டங்கள் மிக நிச்சயமாக கொண்டு வரப்படும் தோணுது. ஏன்னா குறிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நேற்றுக்கு முதல் நாள் உச்சநீதிமன்றம் ஒரு பிரமாதமான ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கிச்சு. என்னென்னா, எல்லா பெண்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இலவச நாப்கின்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீண்ட நாள் வழக்கம் கூட அந்த வழக்குல முக்கியமான உத்தரவு. அதனால இந்த இளைஞர் நலன் சார்ந்த, மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு தோன்றுகிறது. மற்றபடி மாநிலங்கள் சார்ந்த திட்டங்களுக்கெல்லாம் நான் இப்போதைக்கு உள்ள போக விரும்பல, அதுக்கப்புறம் வரல. ஏன்னா நிறைய அரசியல்லாம் இருக்குங்கிறதுனால உள்ள போகல. இப்போதைக்கு இந்த 3 விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரியுது. கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான திட்டங்கள் இதில் அறிவிக்கப்படலாம், அதுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இப்போ கிராமப்புற கல்வியிலே உயர்கல்வியை கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை குழாய் மூலம் கொண்டு வர குழாய் குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது ஜல்ஜீவன் மிஷன் மூலம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க, அது இன்னும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத பார்க்குறேன். இளைஞர் நலன் சார்ந்த, மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம். இதுதான் இப்போதைக்கு எனக்கு பொருளாதார ஆய்வறிக்கை அடிப்படையில் நான் சொல்லக்கூடியது. இதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். நகர்ப்புறங்களை ஒப்பிடுகையில் கிராமப்புறங்களுடைய வளர்ச்சி பின்தங்கி தான் இருக்கு. ஸோ கிராமப்புறங்கள்ல மீது மத்திய அரசு அதிகமான கவனம் செலுத்தக்கூடும் அப்படின்றது உங்களுடைய அது பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறத விட மத்திய அரசாங்கோட குறிக்கோள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் நகர்றது இருக்கு இல்லையா, அந்த மைக்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை இயன்றவரையிலே இல்லாமல் செய்வது நல்லது. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலேயே அது மாதிரிலாம் ஒன்று இருக்கக்கூடாது, அங்கேயே வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அதையும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராமங்களிலே இளைஞர்கள் இருக்கிற அந்த இடத்திலேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான, நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான தேடல்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான தேடல் அநேகமாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலே தொடங்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி, முருகன் சார், குடியரசுத் தலைவர் உரை, அதை தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய இருப்பது. காங்கிரஸ் கட்சி தொடக்கத்திலே விமர்சித்து விட்டாங்க, பாஜக ஆட்சிக்கு வந்து 2014 இருந்து இது ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான், ஆனால் அவங்களுடைய நோக்கத்தில் தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு. இந்த பட்ஜெட்டை காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது? ஜெயா டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்திய வரலாற்றில் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று பட்ஜெட் தாக்கல் செய்வது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னு சொன்னாங்க இது வரைக்கும். 1999 தாக்கல். ஓகே, சரி. அப்படி இருக்கும்போது இதில் முதலில் வந்து இந்த இப்போ விக்சித் பாரத், ராம்ஜி எல்லாம் சொன்னீங்கல்ல,
அதில் வந்து அதை மாற்றாமல் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பீங்க. அதை மகாத்மா காந்தி இந்த நாட்டினுடைய தேச தந்தை, இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்கு வித்திட்டவர், முடித்து கொடுத்தவர், அவர் தான் நமக்கு வாங்கி கொடுத்தவர். அவர் பெயரை சொல்வதில் என்ன நமக்கு ஆட்சேபனை இருக்குது? அவர் பெயரை எடுத்து விட்டு விக்சித் பாரத், ஜீராம்ஜி இதெல்லாம் என்ன தேவையாது? நீ உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் மாற்றம் கொண்டுட்டு வாங்க, அது தப்பு இல்லை. அந்த திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அந்த அறிக்கையில், பட்ஜெட் அறிக்கையில் எவ்வளோ நல்லதெல்லாம் வரலாம், அது வரவேற்க வேண்டிய நேரம் இது. ஆமாம். இருந்தாலும் முதல் கண்டனம் எங்களுக்கு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று, அதில் வந்து 60க்கு 40, 60% வந்து அவங்க கொடுப்பாங்க, 40% மாநில அரசு கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு கடுமையான கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லாமல் 125 நாட்கள், 100 நாட்களை 125 நாளாக மாற்றுறதாக சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ 2 மாதம் வந்து இந்த அறுவடை காலங்களில் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறையில் இருக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்போ என்ன, 100 நாட்கள் வீதம் 12 மாதம், இப்போ 125 நாட்கள் வீதம் 10 மாதம், ரெண்டும் ஒன்று தானே, கணக்கு போட்டால் எல்லாம் ஒன்று தான் வரும். சரி, அதை பற்றி பரவாயில்ல, அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தந்தவாறு மாற்றுவது வந்து இயற்கை, அது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொன்னமே தவிர அதுக்கு வந்து தொகை ஒதுக்குவதில் மிக குறைவாக இருப்பதனாலும், அதுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதனாலும் 50 நாள் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இவங்க 125 நாள் வேணும்னா அறிவிப்பில் இருக்கலாமே தவிர அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மிகப்பெரிய தொகையை இந்த வர்ற பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த கிராமத்து மக்கள், ஏன்னா இந்த நாட்டில் 8 கோடி மக்களுக்கு மேலே வறுமையிலிருந்து மீண்டிருக்கிறார்கள் என்றால் அது வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மிகவும் முக்கியமானது. கிராமப்புறங்களிலே வந்து சொந்த நிலபலம் இல்லாதவர்கள், ஏழை எளிய மக்கள், வயது முதிர்ந்தோர், இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கையை கிராம லெவலில் கொடுத்தது வந்து இந்த அருமையான திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அந்த திட்டத்துக்கு நாம் நிதி ஒதுக்குவது தவறல்ல. மிகப்பெரிய பண முதலாளிகளுக்கு வந்து 16 லட்சம் கோடியை நம்ம தள்ளுபடி எல்லாம் பண்றோம். ஆனால் இதில் வந்து 1 லட்சம் கோடியை கூட ஒதுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை. 53,000 கோடி நாங்கள் ஒதுக்கி இருந்தோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அது 35,000 கோடியாக மாற்றினாங்க. அப்புறம் காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பின்னால் அதை வந்து கிட்டத்தட்ட அந்த பழைய நிலைக்கே கொண்டு வந்தார்கள். அப்படி இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு நாம் வழங்குகின்ற இந்த உதவியாக நினைத்து அதனால் பெரிய வளர்ச்சி வருமா, பெரிய என்ன கட்டுமானம் வருமா, அதெல்லாம் கூட எதிர்பார்க்க வேண்டாம். அந்த ஏழை எளிய மக்களுடைய அடித்தர வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு இடம், அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். நம்ம இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து அனந்த நாகேஸ்வர ராவனுடைய அறிக்கையின்படி ஒரு இதை தாக்கல் பண்ணாங்க 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதில் 7.4 GDP வளர்ச்சி என்று அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதில் IMFல வந்து 7.3 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பரவாயில்ல. அடுத்த ஆண்டு வந்து 6.8லிருந்து 7.2% தான் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லுகிறார்கள். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 2% இப்போ இருந்தது, இப்போ அது வந்து மறுபடியும் 4 கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பொருளாதார வளர்ச்சியே மிகவும் கடினமானதாக இப்பொழுதைக்கு இருக்கிறது. அதுவும் நம்ம அமெரிக்க ட்ரம்ப் வந்து அறிவிக்கிற அறிவிப்புகள்லாம் இருக்குது பாருங்க, அது வந்து அவன் நாட்டை மட்டும் பாதிக்கலை, நம்ம உலக நாடுகளையே பாதிக்கிற அளவுக்கு பல பேருடைய கண்டனங்களை ஏற்கின்ற அளவுக்கு அவர் வந்து விட்டார். இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டில் 12% இந்த வரியை 25ன்னாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ரஷ்யாவிலிருந்து நீங்கள் ஆயில் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50% அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதனால் இந்த அறிவிப்பு வந்து பல ஆயிரம் சிறு குறு நிறுவனங்களை எல்லாம் வீணடித்து விடுத்தது. நீங்கள் இந்த வரியை போட்டதனால் நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்கள் குறைந்து விட்டது, அளவு குறைந்து விட்டது. அதனால் இங்கே உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு விலை போகவில்லை. அதனால் பல இண்டஸ்ட்ரி நடத்த முடியாமல் நஷ்டத்தில் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அறிவிக்கிற இந்த அறிவிப்புகளுக்கு பதிலடியாக இந்த பட்ஜெட்டில் இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதான் சில நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, ஐரோப்பிய யூனியனுடைய கையெழுத்து இருக்கு. ஐரோப்பிய மாற்று திட்டங்கள் தானே பட்ஜெட்ல தாண்டி அடுத்தடுத்த திட்டங்கள்ல மேல மேல வளர்ச்சி அறிவிக்கிட்டோம். இருந்தாலும் கூட நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய ஏற்றுமதி பண்றோம். அது வந்து இருக்கு, நம்ம நிறைய பொருட்களை ஏற்றுமதி பண்றோம். பல லட்சம் கோடியை வந்து நம்ம அதன் மூலமாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இவங்க அறிவிப்பு, நல்ல அறிவிப்புகள் வரட்டும். நீங்க சொல்வது போல இப்ப யூரோப்பியன் யூனியனையே அவங்க வந்து 1-2 முறையில வந்து இப்ப 25% வரியெல்லாம் போட்டதை
அதை கண்டிச்சாங்க. லண்டன்ல இருந்து ஜெர்மனில இருந்து எல்லா நாடும் கண்டிச்சது. அது வெளிப்படையா கண்டிக்கிற நாடுகளாக அது இருக்கிறது. அவங்களோட உறவாடுகின்ற நாடா இருந்தாலும் கூட கண்டிக்கிற நாடா இருக்கு. நம்ம நாட்டில இருந்து மிகப்பெரிய கண்டனங்களோ எதிர்ப்போ வந்ததாக தெரியவில்லை. இது போன்ற சைனாவுக்கு அவங்க 25% போடும்போது அவன் கடுமையாக எதிர்த்தான். 50% போட்டாங்க, அவன் கடுமையாக எதிர்த்தாங்க. என்ன அது மாதிரி நம்ம அந்த எதிர்ப்பு நிலையை நாம் இன்னும் முழுவதுமாக எடுக்கவில்லை. இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்புக்கு ஏதாவது வெளிப்படையான கண்டனங்களோ அல்லது அதுக்கான மாற்று திட்டங்களோ, அதுக்கு என்ன நம்ம நாட்டினுடைய சிறு குறு தொழில்கள் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்களை அவர்கள் அறிவிக்க போகிறார்கள் என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று நம்ம அடுத்ததுல பேசுவோம். நீங்க சொல்றது படி இது ஒரு முக்கியமான ஒரு குரூஷியல் டைம். இதுல நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாங்க. வரவேற்கக்கூடிய திட்டங்களை காங்கிரஸ் கட்சி வரவேற்கும். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்பார்ப்பும் அதை விட இன்னும் அதிகமா இருக்கு. அதெல்லாம் நிறைவேற்ற போறாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்றீங்க. ஜெகதீஸ்வரன் சார், நம்ம நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றுதான். நாடு முழுவதுமே பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்குமே அதிக வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாதங்களும் வித்தியாசம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படியான சூழல்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தாக்கல் செய்ய இருக்கிறார். பொதுவான எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? மத்திய அரசிடமிருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்பதற்கான சூழல்களும் சாத்தியங்களும் இருக்கு சார்? நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இந்த பணவீக்க விகிதத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதா முக்கியமான நோக்கம். நம்ம என்ன நீங்களே சொல்ற மாதிரி இந்த விலைவாசிங்கிறத கட்டுக்குள்ள வைக்க முடியல. கொஞ்சம் எக்கோ அடிக்கிறதா மூலம் சரி பண்ண சொல்லுங்க. இல்ல பேசுங்க. கட்டுப்படுத்துறதுக்கான விஷயங்களை பார்க்கணும். அப்ப உன்னோட பணப்புழக்கம் அதிகமாக்கணும். அதுதான் பணப்புழக்கம் அதிகமாக்கணும். ஸோ அதற்காக நம்ம சில விஷயங்களை எதிர்பார்க்கணும். மிக குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த வரி விதிப்பு, இந்த வரிங்கிற இப்ப நம்ம பட்ஜெட் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வந்த வரி விதிப்பு தான். இந்த வரிங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு இப்போ ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் 2 இருக்கு. கிட்டத்தட்ட டேட்டா என்ன சொல்லுதுன்னா 72% நபர்கள் நியூ ரெஜிம்க்கு மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிம்பிளர் எக்ஸப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் ப்ராசஸ் சிம்பிளா இருக்கு. ஓல்டு ரெஜிமோட இது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. பட் அந்த 72% மீதி இருக்கிறவங்களும் மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இதுல இப்ப நம்ம அந்த கூடுதலாக இந்த 50,000 75,000 ஆனிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 12.25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வரி இல்ல அப்படிங்கிறது இருந்துச்சு. அது அந்த 75,000 1 லட்சமாக மாறுமா அப்படின்ட்டு பொதுமக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பாக மிடில் கிளாஸ் மக்கள் யார் இந்த லெவல் லிமிட் ஏறுமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்கள 12.25 அது 13 லட்சமாக மாறுமா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு வரி விதிப்புங்கிறது நீங்க பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கான வரி விதிப்பை குறைக்கணும். ஏன்னா அந்த பொருட்களுக்கான விலையெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு நீங்க அந்த பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கான வரி விதிப்பு குறையும் பொழுதுதான் அவங்களுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நடக்கும் பொழுதுதான், அந்த டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வரும் பொழுதுதான் இன்னும் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அதன் மூலியமாக ஜாப் கிரியேஷன்ஸ் நடக்கும். அந்த வேலைவாய்ப்புகள் பெருகும் பொழுது பணப்புழக்கம் அதிகமாகும். அந்த பணப்புழக்கத்தின் மூலியமாக நம்ம பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதா ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ அதற்கான நம்ம அந்த வரி விதிப்பில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் அச்சுறுத்திட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த தங்கம். இந்த தங்கத்தின் விலை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது 1.25 லட்சத்தை தாண்டிருச்சு. இது 2 லட்சம் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அதுல மிக குறிப்பாக பாதிக்கப்படுவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல நீங்க திருமண பிறகு நிச்சயமாக நகை எடுத்துதான் ஆகணும், ஏதோ ஒரு விசேஷம் நகை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கின்றது. அப்ப அவர்களுக்கு நீங்க அதுல இந்த டியூட்டி கட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் தமிழ் அரசாங்கம் யோசிக்கிறேன். இதை நம்ம விலையை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம ட்ரம்ப் ஒரு என்னைக்கு என்ன பண்ணுவாருன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. காலைல எந்திரிச்சா என்ன பண்ணுவாரு, சாயந்தரம் எந்திரிச்சா என்ன பண்ணுவாரு, அவர் டாரிஃப் என்ன பண்ணுவாரு. இவர் தொடர்ச்சியாக இங்க குளோபல் அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருக்கு. உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு. திடீர்னு வெனிசுவேலா போய் ஆயில் எடுக்கணும்னு சொல்றாரு. ஈரான்ல பிரச்சனைகள் இருக்கு. உலகம் முழுக்கவே இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நடக்கின்ற இந்த குளோபல் அன்சர்டனிட்டிஸ்னாலதான் தங்கத்தை வாங்கி கூச்சிட்டே இருக்கிறாங்க. சைனா தங்கத்தை நிறைய வாங்குறாங்க. சோ டாலரோட மதிப்பு விழுகுது, பணத்தோட மதிப்பு விழுகுது. அப்ப அதை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. அது நம்ம கையில நிச்சயமாக இல்லை. ஆனா இந்திய மக்களுக்கு அதுல இருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு நம்ம டியூட்டி கட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத நோக்கினா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இது தங்கம் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக எல்லாரும் வாங்குவாங்க, அதை கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதற்கு ஏதாவது மாற்று திட்டங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 5 மாநில தேர்தல்கள் நடக்க போகின்றது. அப்ப 5 மாநிலத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. போன வாட்டி பாத்தீங்கன்னா பீகாருக்கு நிறைய இருந்துச்சுன்னா பீகாரை சேர்ந்த ஆட்சியாளர்கள் அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவா இருக்கிறாங்க. அவங்களுடைய இது மூலியமா தான் நீங்க பெரும்பான்மை ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா இந்த முறையும் பீகாருக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ சொன்னா அது எல்லாரும் மறுபடியும் ஒரு அரசியல் ரீதியாக தான் அது பார்க்கப்படும். சோ இந்த தேர்தலில்
இந்த 5 மாநிலங்களுக்கு மிக குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு நீங்க வேலைவாய்ப்புகளை அதிகமாக பெருக்குவதற்கும் நீங்க வந்து புதிய ரயில்வே திட்டங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், நிறைய வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வருது. நீங்க வந்து அந்த பிரீமியம் செக்டருக்கான ட்ரெயின்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அதே நேரத்தில் நீங்க வந்து மிடில் கிளாஸ் போற, இன்னும் சொல்லப்போனா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்கள் போகின்ற இந்த நார்மலான ட்ரெயின்ஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய வசதி குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். நம்ம வந்து என்ன பண்ணணும், அதற்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஸோ அதில் வந்து என்னென்ன முன்னேற்றங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு, அதில் தூய்மை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் புதிய ட்ரெயின்ஸ், புதிய ட்ராக்ஸ் அதெல்லாம் வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்புகள் ஏதாவது இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். இந்த எம்எஸ்எம்இ செக்டாருமே வந்து இன்னும் ஒவ்வொரு ஆட்டையும் அவங்கள்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க மெயினாக வந்து டாக்ஸ் கட்ஸ் அதெல்லாம் நிறைய எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சா ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த பட்ஜெட்டாக இருக்கும் நான் பார்க்கிறேன். நீங்க சொன்னதுபடி இன்னும் சில மாதங்கள்ல தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல். சில வாரங்களாகவே மத்திய அமைச்சர்களோ அல்லது பிரதமரோ பேசும்போது தமிழ்நாடு ரீதியிலான பேச்சுக்கள் அதிகமே இடம்பெறுகிறது. அப்படி ஒப்பிடுகையில் இன்னைக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போதும் தமிழ்நாட்டிற்கு அதிகமான திட்டங்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியுது. அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல அப்படி இருக்காது, இங்க வேற கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சி ரீதியிலான முரண்பாடுகள் இந்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு தமிழ்நாட்டை பாதிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம்? இல்லைங்க, நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒண்ணு நீங்க வந்து இப்போ இந்த இருக்கின்ற 5 மாநிலங்கள் ஏற்கனவே அஸ்ஸாம்ல ஆட்சியில் இருக்காங்க. நீங்க வந்து புதுச்சேரியில ஏற்கனவே அவங்களோட கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கு. இவர கேரளா, தமிழ்நாடு நீங்க வந்து இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு நீங்க வந்து அஸ்ஸாமும் இதை தாண்டி மேற்கு வங்காளத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது பாஜக மேற்கு வங்காளத்துல ஆட்சியை பிடிக்கணுங்கிறது கடுமையான முயற்சிகள் அவங்க மேற்கொண்டுட்டே இருக்காங்க. அப்ப அங்கே அதற்கு கூடுதலான அறிவிப்புகள் வரலாம். பிரையாரிட்டியா பார்க்கிறேன். நீங்க வந்து மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளம் பார்க்கும் பொழுது மேற்கு வங்காளத்துக்கு அதிகமான பிரையாரிட்டி கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலையும் இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கணும் என்டிஏ முயற்சி மேற்கொள்றாங்க. அதுக்காக நீ கூட்டணி எல்லாம் நடக்குது, பிரதமர் வரப்போகின்றார், அமித்ஷா வர்றாரு, நீ பியூஷ் கோயல் வந்துட்டு இருக்காருன்னு பார்க்கின்றோம். அப்ப அதற்கு உண்டான முக்கியத்துவம் இருக்கு, முக்கியத்துவம் இருக்காது நிச்சயமா சொல்ல முடியாது, அதுக்கு உண்டான முக்கியத்துவம் இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம வந்து ரொம்ப கடுமையா எதிர்பார்க்கும் பொழுது நீங்க ஏங்க வேற மாநிலத்துக்கு அதிகமா செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா அவங்கள்ட்ட இருக்கின்ற மாநிலங்கள்ல, இப்ப தேர்தல் இருக்கிற மாநிலங்கள்ல மேற்கு வங்காளத்தையும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டையும் பார்க்கின்றேன். பட் தமிழ்நாட்டிற்கு நீங்க போன வாட்டி இல்லாம இந்த முறை திட்டங்கள் அறிவிக்கப்படணும் நான் எதிர்பார்க்கின்றேன். நடக்கும் தான் நான் பார்க்கிறேன். மத்திய அமைச்சர் அமித்ஷா கூட தன்னுடைய முதல் வியூகம் மேற்கு வங்கம் தான் அப்படின்றதெல்லாம் சில வாரங்களுக்கு முன்பு சுட்டிக்காட்டி பேசியிருந்தா. அப்ப நீங்க ஒப்பிடும் போதும் அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியா இருக்க மாதிரி தான் இருக்கு. மேற்கு வங்கம் தான் பாஜகவுடைய முதல் பிரியாரிட்டியா இருக்கும். அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்றத அடிப்படையில் நிதிநிலை அறிக்கையிலும் அது பிரதிபலிக்காது அப்படின்றத உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். திரு மகேஷ்குமார், இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதுதான் நான் முதல் முறையாக வந்துட்டு மீடியா முன்னாடி வந்து பேசுகிறேன். நன்றி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் சர்வே 2026 படி ஒரு எக்கனாமிக் வந்து பூஸ்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லிட்டு 6.8% 7.2% வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கணிப்பு தான். ஆனால் வந்துட்டு இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பியோட விலை வந்துட்டு ரொம்ப கம்மியாகிட்டு போயிட்டுருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணாமல் இந்தியா வந்து எக்கனாமிக் க்ரோ ஆகும்னு சொல்கிறது வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அது நம்ப முடியும்னு தெரியல. அண்ட் இந்த பட்ஜெட் தாக்குதல், இந்த பட்ஜெட்டோட இதுவும் வந்து 2026 மெயினாக எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி ஒரு இது பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்தியா வந்துட்டு மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி இந்த இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது சார்ந்த விஷயத்தில் எப்படி வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இந்த பட்ஜெட்டோட மெயின் தீமாக இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. அண்ட் நான் வழக்கறிஞராகவும் இருக்கிறேன், சட்டக்கல்லூரிகளில் வேலை பார்த்ததுனாலும் ஒரு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து சொல்லித்தர மாதிரி காலேஜஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா எஜுகேஷன் தான் அடுத்த வேலை வாய்ப்பு, அவனை முன்னேற்றம், எக்கனாமிக் முன்னேற்றத்துக்கான ஒரு லெவல் இருக்கும் போது அப்போ பேசிக்காக வந்து எஜுகேஷன் இங்கே ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் லா காலேஜஸ்லுமே வந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு 4 வருஷம் தியரிட்டிக்கலாக படிக்கிற மாதிரி இருக்குது, கடைசி வருஷம் வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க அதை குறைச்சி ஒரு 3 வருஷமாக வந்துட்டு படிக்கிற இது 2 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டுட்டு வரணும் காலேஜில். அண்ட் நிறைய காலேஜஸில் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு நிறைய குரூப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இன்ஜினியரிங்கை தூக்கிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ
இந்த படிப்பு Next level-க்கு upgrade ஆயிட்டாங்க. அப்கிரேட் ஆகிட்டாங்க. இன்ஜினியரிங் நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு இது பண்ணிட்டு அவங்க இப்போ ஸ்விக்கி அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு டீச்சருக்கான மரியாதை, டீச்சருக்கான இன்கம் வந்துட்டு ரொம்ப இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகிறதுனால யாரும் டீச்சிங் ஜாபுக்குமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறதான இதுவும் இல்லை. இது வந்து என்னோட செக்டாரில் வந்து சொல்கிறேன். அட்வொகேட் இதுலையுமே வந்துட்டு ஒரு அட்வொகேட் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டார்னா அவருக்கு கரெக்டான ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு எம்ப்ளாயி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் இந்த பட்ஜெட் இதுவை வந்து நான் பார்க்குறேன். செகண்டு, அதே எம்ப்ளாயி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஃப்ரீலான்சர்ஸ், அப்புறம் இந்த டாக்ஸி டிரைவர்ஸ், இதெல்லாம் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி, இன்சூரன்ஸ், இவங்களுக்கான பாதுகாப்பு வந்துக்கிட்டு இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் எம்எஸ்எம்இ, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கான டாக்ஸஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மி பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா எம்எஸ்எம்இ, அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்குது. அப்போ அக்ரிகல்ச்சரில் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரில் வந்து சில சப்சிடிஸ், மானியம் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுப்பாங்க, அதுக்கான எதனா வந்து டேக்ஸ் இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்க்கும்போது இன்கம், ஒரு இந்தியா குடிமகனுக்கு வந்துட்டு அவங்களோட இன்கம் தான் மெயின். அந்த இன்கமில் பார்க்கும்போதுட்டு இன்கமில் எதனா டேக்ஸ் டிடக்ஷன், டேக்ஸ் இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு இந்த கப்புள் டேக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. ஐ மீன் இண்டிவிஜுவலாக டேக்ஸ் பே பண்ணாமல் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே டேக்ஸாக பே பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டுட்டு வர போகிறதா இது நான் நினைக்கிறேன் சார். இல்லை, அதனுடைய தேவை என்ன இருக்குது? இப்போ ஆல்ரெடி வரி வந்து ஏற்கனவே தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறைகள்லாம் இருக்குது. இதை மாற்றுவதற்கான தேவை என்ன இருக்குது சார்? இது மாற்றுக்கான தேவை என்னென்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் தனித்தனியாக அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே இதுவாக பே பண்ணும் போது அவங்களுக்கான வளர்ச்சி வந்து இதுவாகும். அப்படி பார்க்குறேன். அது எந்த அடிப்படையில்? இப்போ 2 பேருமே ஒரே வரியாக தான் இருப்பாங்க அப்படின்றப்போ அது எந்த அடிப்படையில் அதற்கான ஒரு நடைமுறையை சாத்தியப்படுத்துகிறாங்க? முருகன் சார். அது தனி மனித இந்த வருவாய் இந்த இதுங்கிறது வந்து டாக்ஸுங்கிறது 12 லட்சமாக உயர்த்தினாங்க. அது வரவேற்கத்தக்கது. அதில் வந்து இப்போ கணவன் வந்து ஒரு வேலை பார்க்குறாரு, 1 லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னா 12 லட்சம். அதே குடும்பத்தை சேர்ந்த மனைவியும் 1 லட்சம் வாங்குறாங்கன்னா 12 லட்சம், 24 லட்சம் வருது. 24 லட்சம் வந்தாலும் அவங்க வரி கட்ட வேண்டியதில்லை. ஒரு குடும்பம் 24 லட்சம் சம்பாதித்தாலும் வரி கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கணவன் மட்டும் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, 12 லட்சம் வருமானம் வருது. பெண் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இல்லைன்னா அந்த கணவன் வந்து 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒரு 15 லட்சம் வருமானம் வருதுன்னு வச்சுங்க, அவங்க 3 லட்சத்துக்கு வரி கட்டி ஆகணும். ஒரே குடும்பம், அவன் கணவன் மனைவி 2 பேரும் 24 லட்சம் சம்பாதித்தாலும் அந்த குடும்பம் வரி கட்ட வேண்டியதில்லை. ஆனால் இதில் வந்து ஒரு கணவன் மட்டும் வேலை செஞ்சு ஒரு 15 லட்சம் சம்பாதிச்சிட்டாருன்னா 3 லட்சத்துக்கு வரி கட்ட வேண்டியிருக்கு. குடும்பம் நடத்துவதற்கான செலவு வந்து இந்த குடும்பத்துக்கு அதுதான், அந்த குடும்பத்துக்கு அதுதான். ஒரு உதாரணத்துக்கு அப்படி எடுத்துக்கும் போது அந்த குடும்பம் வந்து வரி கட்டாமல் 24 லட்சத்தை அது வச்சுக்குது. இவங்க வந்து 15 லட்சம் சம்பாதிச்சா கூட 3 லட்சத்துக்கு வரி கட்ட வேண்டியிருக்கு. இந்த வித்தியாசம் இருக்க வேண்டாம், இது ஒரு குடும்பத்துக்கான இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் வரலாம் என்று அதான் சார் சொல்றாரு. குடும்பத்துக்கான மாற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும். அதனால வந்து பாதிப்படையுது. 24 லட்சம் சம்பாதிச்சுட்டு அவன் நிம்மதியா இருக்காங்க, நம்ம 15 லட்சம் சம்பாதிச்சு 3 லட்சம் வரி கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த வருத்தப்படக்கூடிய குடும்பங்களும் இருக்கு. அதுல இருந்து இந்த குடும்பங்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது. அதுதான். ஆமா, அது ஏற்கக்கூடியது தானே. அந்த வித்தியாசம் வேண்டாங்கிறேன். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த இந்திய இதுல வந்து பட்ஜெட்ல வந்து பாதுகாப்புத்துறைக்கு வந்து நிச்சயம் வந்து நம்ம அதிகமான தொகையை ஒதுக்கீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பங்குச் சந்தையில் வந்து கடந்த ஆண்டு கடன் ரொம்பவும் ஏற்றம் இறக்கம் என்பது நிறைய இருந்தது. அதனால 10% பேர் பங்குச்சந்தையில் ஈடுபட்டது போய் சென்ற ஆண்டு 7% குறைந்து விட்டது. 3% பேர் போயிட்டாங்க வெளில, ஏன்னா நஷ்டம் ஆகிட்டு. பங்குச்சந்தையை நம்பி உள்ள வந்து பல பேர் லாஸ் ஆகி வெளியே போனதுனால 10% 7% குறைந்து போய்விட்டது. இன்னும் ஒரு 23% பேர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது வந்து வெளியே நிற்கிறாங்க. அதனால இந்த பங்குச்சந்தை நிரந்தரமாக வேண்டும் என்றால் உலக பொருளாதாரமும் ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ன அறிவிப்பாரு, என்ன செய்வாரு, உலக பொருளாதாரத்தை எப்படி சீர்குலைப்பாரு, அதுல பங்குச்சந்தை எங்க விழும் எங்க எழும் என்று தெரியாமல் முழிக்கிறார்கள். எனவே அதுல வந்து நம்ம இந்திய நாட்டு அரசு வந்து இந்த பட்ஜெட்ல என்ன செய்ய போகிறது, என்ன அறிவிப்பு செய்ய போகிறது என்பது நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று. வந்து மறுபடியும் ஒரு தொழில் செய்கிறோம்,
அதில் வந்து நம்ம தொழில் உற்பத்திகளுக்கு வந்து நம்ம வரி கட்டிடுறோம். அதில் வர்ற வருமானத்திலேருந்து நம்ம வீட்டில் நம்ம மனைவிட்ட வந்து ஒரு 5 லட்சத்தை கொடுக்குறோம் செலவுக்கு. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய இதுக்கு அது தனியாக வரி கட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே நாம் வரி கட்டி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வரி கட்டி நம்ம சேல் பண்ணுறோம். மறுபடியும் அதில் வர்ற வருமானத்தை வீட்டு செலவு கொடுக்கும்போது அந்த வீட்டு வருமானத்தை கணக்கு போட்டு 12க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் நீ வரி கட்டு அப்படிங்கிறோம். அப்போ 2 முறை டபுள் டாக்ஸ் வந்து நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அதை பற்றியும் வந்து இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அதுக்கு இது வருமா, ஏதாவது நமக்கு வந்து அது விடிவு கிடைக்குமா? ஆனா அது இப்ப மட்டும் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, காங்கிரஸ் ஆட்சிகள் நடந்ததெல்லாம் கரெக்ட் நான் பேச வரல. அப்போ நடந்திருந்தா கூட அதுல 1-2 தவறு இருந்தா கூட அந்த தவறை திருத்துவதற்கான வாய்ப்பு நம்முடைய அருமை நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் அதை வெளியிடுவார்களா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் எதிர்பார்க்கல, மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படியெல்லாம். அதனால வந்து நீங்க சர்வீஸ் செக்டார்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஜிடிபியில வந்து 53.5 55.3% ஜிடிபியில வந்து பங்கெடுக்குது. அது வந்து எந்த வகையிலையும் சர்வீஸ் செக்டார் வந்து மேலும் குறைஞ்சிடக்கூடாது. போன தடவை 53 தான் இருந்தது, 53.5 இருந்தது, இப்போ 55 இருக்கு. அது குறைய வேண்டாம். சர்வீஸ் செக்டாரும் நம்ம மேலே போடணும், ஏன்னா அது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. அது ஒரு வந்து எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நமக்கு வந்து $825 மில்லியன் வந்து உற்பத்தி செய்திருக்கோம் போன ஆண்டு. இந்த ஆண்டு இந்திய உற்பத்தி பொருட்கள் நம்ம வெளிநாடுகளில் ஏற்றுமதி பண்ணுறது குறைஞ்சி போச்சு இல்லையா? அதனால வந்து அதனுடைய பாதிப்பு, உற்பத்தியுடைய பாதிப்பு நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்திய நாட்டில் எவ்வளவுதான் உற்பத்தி பண்ணாலும் அதில் பெரும்பகுதியை இந்திய நாட்டு மக்களே அதை வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை அந்த அளவுக்கு இருக்கு. அதனால நம்ம தப்பிச்சுக்கிறோம். நீங்க மற்ற நாடுகள் உற்பத்தி நிறைய இருக்கும், அங்கே மக்கள் தொகை கம்மியா இருக்கும், அதை பயன்படுத்த முடியாது, அவன் வீழ்ச்சி அடைஞ்சிருவான். பட் நம்ம நாட்டில் எவ்வளவுதான் உற்பத்தி பண்ணாலும் கூட கிட்டத்தட்ட நம்ம 70-80% கூட நம்ம நாட்டு மக்களே அந்த உற்பத்தியை பயன்படுத்துகிற வாய்ப்பு இருப்பதால் நம்ம தொழில்துறை வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஏற்றுமதியையும் நாம் வந்து பாதுகாக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றது குறைந்தாலும் கூட மற்ற நாடுகளுக்கு நாம் வந்து ஒப்பந்தங்களை போட்டு அந்த ஏற்றுமதியை நாம் பெருக்க வேண்டும். அதன் மூலமாக இது பண்ணோம். நம்ம நாட்டில் வந்து இன்னொன்று சொன்னால் டாலருடைய இது வந்து 100 ரூபாய் போச்சு. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வந்து இறக்குமதி பண்ணுறது, இப்போ பெட்ரோல் 70% 80% இறக்குமதி பண்ணுறோம், பெட்ரோல் டீசல். அப்படி இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு கட்ட வேண்டிய தொகை இருக்கு பாருங்க. முன்ன 55 ரூபா கட்டிட்டு இருந்தோம், இப்போ 100 ரூபான்னு கட்டுறோம். அதனால தான் நம்ம 54 லட்சம் கோடி கடன் காங்கிரஸ் ஆட்சி வச்சுட்டு போச்சு. மன்மோகன் சிங் ஆட்சியில் இன்னைக்கு 200 லட்சம் கோடி கடன் வந்ததுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டுக்குலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற அவ்வளோ பொருள்களுக்கும் நம்ம டபுளாக வந்து பேமெண்ட் வந்து வெளிநாட்டுக்கு கொடுக்குறோம். இதனால வந்து கடன் வாங்கி 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 கிட்டத்தட்ட நம்ம வந்து 30 லட்சம் கோடிக்கு மேலே வந்து நம்ம 20% நம்முடைய பட்ஜெட்டில் 20% வந்து வட்டியாகவே கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு விடிவு கிடைக்க வேண்டும். அதை வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து தற்காத்து கொள்ள போகிறார்கள், இன்னும் மேலும் மேலும் 300 லட்சம் கோடிக்கு கடன் வாங்க போறாங்களா? எனவே வந்து இவர்கள் போடுற பட்ஜெட் அதையெல்லாம் கவனிச்சு தான் போடணும். பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஜிடிபி இதுலயே கொண்டு வரலாம், ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். ஆனா மாநில அரசுக்கு வரக்கூடிய வருவாய் கொஞ்சம் குறையும், நான் இல்லைன்னு சொல்லல. அதை ஈடுகட்டுற அளவுக்கு அவங்க வந்து மாநில அரசுகளுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு கொஞ்சம் கூட கொடுக்கணும். ஆனா வந்து பெட்ரோல் டீசலை வந்து நம்ம ஜிஎஸ்டில கொண்டு வந்தா எல்லா மக்களுக்கும் அது பாதுகாப்பா இருக்கும். ஆனா அது நேரடியா மத்திய அரசோட கையில இல்லையா? அது ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில்ல தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய அமைச்சர்கள் இருக்காங்க. இல்ல இருக்கட்டும், பலரும் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கணும், சம்மதம் தெரிவிக்கணும். அதெல்லாம் தெரிவிக்கலன்னு மத்திய அமைச்சரே சொல்லியிருக்காங்க. நாட்டில் 70% மேல மாநிலங்களை ஆளுவது வந்து பிஜேபி. அவருடைய அந்த கவுன்சிலில் இருக்கிறதுல பெரும்பான்மை அவங்கள்ட்ட இருக்கு. மத்திய அரசாங்கம் என்ன நினைத்தாலும் மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தான் அந்த கவுன்சிலில் இருக்காங்க. அதை காரணம் காட்டி தப்பிக்க முயற்சிக்காதீங்க. நீங்க வந்து அதை ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது வந்து நாட்டு மக்களுக்கு இந்த 100 ரூபாய்க்கு மேல வந்து பெட்ரோல் போயிடுச்சு. அது வந்து 50-லேருந்து 60க்குள்ளே நிற்கும். முன்ன வந்து 70 ரூபா 60-லேருந்து 71 ரூபா பெட்ரோல் ஏற்றும் போது மன்மோகன் சிங் அவர்கள், குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் கருப்பு கொடி ஏற்றினார், என்ன போராட்டம் நடத்தினார், இது வந்து முறையில்லை அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவருடைய ஆட்சியில் 100 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு. இதை மாற்றுகின்ற வகையில் நீங்கள் வேணா ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தாங்கன்னா இந்த மக்களுக்கு 50 ரூபா 55 ரூபா 60 ரூபாக்குள்ள பெட்ரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மக்கள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இதை இந்த பட்ஜெட்ல நாங்க வந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம் தான், மக்கள் எதிர்பார்க்கிறதும் உண்மைதான். ஆனா அது இத்தனை வருஷமா கொண்டு வராதற்கு பின்புலத்திலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இருக்கு. அதாவது மாநில அரசுகளுடைய வருவாயில முக்கியமான பங்கு வகிக்கிறது.
மாநில அரசுகள் பாதித்து விடும் வருவாய் அடிப்படையில் அப்படின்றதுனால அவங்க வேணான்றாங்க. அதனால மாநில அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க பாருங்க அந்த இதுல கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில்ல அவங்க வந்து அதை ஏத்துக்கிறது இல்ல பெரும்பாலும். அந்த எதிர்ப்பை மரியாதை கொடுத்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு வச்சிருந்தது. ஆனா இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து எல்லா பெரிய மாநிலங்கள் பல மாநிலங்கள் ஆளுவதனால் அவருடைய ஆதரவாளர்கள் தான் அந்த குழுவில் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க மனசு வச்சா இந்த நேரத்தில் அவங்க கொண்டு வர முடியும். ஆனா அது வந்து மாநில அரசுக்கு பாதிப்பு இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா மத்திய அரசு 40% 30% வரி போடுறாங்க. அதுல வரி கிடைக்குது. ஏன்னா மது மூலமாக வரி கிடைக்கிறது ஒண்ணு, பெட்ரோல் மூலம் வரி கிடைக்கிறது. இதுதான் பெரிய வருவாயா மாநிலத்துக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஜிஎஸ்டி நம்ம இது கொண்டு வந்ததுனால இதுலதான் பெரிய வருவாய். அதனால மாநில அரசுகள் வந்து அதை கொஞ்சம் பாதிப்பா தான் கருதும். ஆனா அதுக்கு தகுந்த அதை ஈடுகட்டுற அளவுக்கு மத்திய அரசாங்கம் நீ வரியை நீ வசூல் பண்ணு, ஆனா அதுக்கு தகுந்தவாறு ஒரு நிதி ஒதுக்கீடை மாநிலங்களுக்கு சற்று கூட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மத்திய அரசு நினைத்தால் செய்யலாம், ஆனா நினைக்க மாட்டாங்க. அவங்க பெரும்பான்மை இருக்கு. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் திமுக சொன்னுச்சு. இப்போ வரைக்கும் குறைக்கல. திமுக நினைச்சாலும் செய்யலாம், ஆனா செய்யல. பெட்ரோலுக்கு குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கல. பெட்ரோலுக்கு குறைச்சாங்க. இருந்தாலுங்க அதை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே வந்து கடன் மேல கடன் 6 லட்சம் கோடிக்கு. இப்ப நீங்க தானே சொன்னீங்க மத்திய அரசுக்கும் கடன் தொகை அதிகரிச்சிருச்சு காங்கிரஸ் காலத்தை விட. அப்போ இதே மாநில அரசுக்கு கடன் மத்திய அரசுக்கு கடன் யோசிக்கலாம். சரி, நீங்க வந்து இந்த இலவச அறிவிப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து இலவச அறிவிப்புகள், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 1000 கொடுக்கறது, இது மாதிரி வந்து பல அறிவிப்புகள் நம்ம மாநிலத்தினுடைய வருவாய்க்கு அப்பாற்பட்டு மேற்பட்டு நிறைய அறிவிப்புகளை செய்வதும் அதுக்கு ஒரு கடன் வாங்குவதற்கான காரணமா இருக்கும். ஆனா மக்களுடைய முன்னேற்றத்தை மனதிலே வைத்து கடன் வாங்கினா கூட அது லிமிட்ல வாங்குறாங்க. அது மத்திய அரசாங்கம் நமக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கு. 34% நம்ம இதுல இருந்து வருவாயில இருந்து அந்த லிமிட்டுக்குள்ளதான் அவங்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு எந்த லிமிட்டும் கிடையாது, யாரும் விதிக்க முடியாது. அவங்க நினைச்சாங்கன்னா உலக வங்கி நம்மள நம்புது. ஏன்னா பெரிய நாடு, மிகப்பெரிய வளர்ச்சி வந்துகிட்டு இருக்க நாடு. இதை நம்பி நான் எவ்வளவு நாளும் கொடுக்குறாங்க, அதை வாங்கி அவங்க பாட்டுக்கு ஏத்திக்கிட்டே போறாங்க. பாஸ்கரன் கிருஷ்ணன் சார் குறுக்கிட வரும். நீங்க குறுக்கில்ல ஒரு சிறிய விளக்கங்கள் ஒரு சில இடங்களில். முதல்ல வந்து உலக வங்கி கடன் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஏறத்தாழ 850க்கும் மேற்பட்ட மெகா ப்ராஜெக்ட்ஸுக்கு நாம் இது வரைக்கும் சுதந்திர இந்தியா உலக வங்கியிலே கடன் வாங்கியிருக்கிறது. சரிங்களா? அதில் 2-3 முக்கியமான அம்சங்கள். நாம் இதுவரை வாங்கிய ஒவ்வொரு உலக வங்கி கடனையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக முழுமையாக அடைத்திருக்கிறோம். உலகத்திலே இந்தியா தான் அந்த ஒரு நாடு. இரண்டாவது, எந்த நோக்கத்துக்காக நாம் வாங்கியிருக்கிறோமோ அந்த நோக்கம் முழுமையாக குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர இந்தியா மொத்தத்துக்கு நான் சொல்கிறேன், இதுவரையில் இல்லை. வி ஹவ் நெவர் பீன் எ டிஃபால்டர், எங்கேயுமே இருந்ததே இல்லை. மூன்றாவது, நம்முடைய மக்களுக்கு புரியதுக்காக சொல்ல வரேன், கடனை தயவு செய்து கடனாகவும் சுமையாகவும் மட்டுமே பார்க்காதீர்கள். ஏன்னா இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வங்கியிலேருந்து ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்க. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது? 20 லட்ச ரூபா இருக்குது. ஆனால் அது மட்டுமே உண்மை இல்லை. இன்னொரு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, கடனுக்கு நிகராக சொத்து இருக்கிறது. ஆனால் அது யாருமே வெளியே சொல்கிறதே இல்லை. எல்லா இடத்துலையுமே கடன் இருக்குது, கடன் அப்படி இல்லை. அந்த கடன் எதற்காக பெறப்பட்டது? அது சொத்தாக மாறி இருக்கிறதா? அது ஒரு கேபிட்டல் லோனாக இருந்து வந்திருக்கிறதா? இத்தனை சாலைகள் அமைத்திருக்கிறோம், இத்தனை தொழிற்சாலைகள் அமைத்திருக்கிறோம், விமான தளங்களை அமைத்திருக்கிறோம், துறைமுகங்கள் அமைத்திருக்கிறோம். இதெல்லாம் எதுலேருந்து வந்ததுன்னா இதன் மூலம் வந்தது. அத்தனையும் வந்து உலக வங்கிக்கு முழுமையாக கடனை திருப்பியும் செலுத்திவிட்டு இப்போது அது நமக்கு இன்கம் ஜெனரேட்டிங் சோர்ஸாக இருக்குது. அது மூலம் நமக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் முதல் முறையாக நாம் உலக வங்கி எங்கே கடன் வாங்கணும் அப்படின்னா சென்னை துறைமுகத்தை விரிவுபடுத்துவதற்காக வாங்கினோம். 2 முறை வாங்கினோம். 2 முறையும் விரிவுபடுத்தப்பட்டது. விரிவுபடுத்தப்பட்ட சென்னை துறைமுகத்தின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற வருமானம் மிகப்பெரியது. சரிங்களா? அது எப்பவுமே ஆஃப்செட் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலும் மேலும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் வருமான வழிகளை பெருக்குவதற்குமான கடன் வாங்குவது என்பது கடன் இல்லை. அதனால பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க, என்னிடம் இல்லாத பணம். அது என்னோட பணம் இல்லை, என்கிட்ட இல்லை, நான் உங்ககிட்ட வாங்குறேன், ஒரு வியாபாரம் நடத்துகிறேன், உடனே உங்களுக்கு திருப்பி தர வச்சுங்களேன். இந்த கடன் எதற்காக வாங்குகிறேன் என்றால் என்னுடைய வணிகத்தை மேம்படுத்துவதற்காக. ஒரு பக்கம் மட்டுமே நம்ம பார்ப்பாங்கன்னா அது கடன். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அது சொத்தாகவோ அல்லது பொறுப்பாகவோ இருக்கிறது. அது சொத்தாக மாற இருக்கிறது அல்லது ஏற்கனவே சொத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். சரியா? நீங்க மத்திய அரசுடைய கடன் தொகையை மட்டும் தான் எல்லாருக்குமே சொல்றேன். எல்லாருக்கும் நான் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. மத்திய அரசு மாநில அரசு பிரிச்சுலாம் பார்க்கறது இல்லை. அரசு எதற்காக கடன் வாங்க வேண்டும் என்றால் உற்பத்தி திறனை பெருக்குவதற்கும் சொத்துக்களை அசெட்ஸை வந்து அதிகப்படுத்துவதற்குமான ஒரு கேபிட்டல் லோனாக வாங்கிற போது அது முழுமையாக மக்களுக்கு பயன் தருகிறது அப்படிங்கிறது தான்.
சரிங்களா? ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் பார்க்க போனால் ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் ரெண்டுமே இருக்கும்ல, லைபிலிட்டிஸும் இருக்கும் அசட்ஸும் இருக்கும். நீங்கள் லைபிலிட்டிஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் அசட்ஸ் நம்ம பார்க்காமலே போயிட்டு இருக்கோம்ல, அப்படி இல்லை. அது சொத்தாக மாறி இருக்கிறதா, ஒரு உற்பத்தி தரம் சார்ந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கிறதா, மேலும் வருவாய் பெருக்குவதற்கான வழியாக அது அமைந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அநேகமாக இந்திய அரசாங்கம் கடந்த 78 ஆண்டுகளில் வாங்கிய பெரும்பாலான கடன்கள் உற்பத்தி திறன் சார்ந்த கடன்கள். 47 சொல்லிடுறாங்க தொடர்ந்து. சரிங்களா? ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிரான்ஸ் நாடு இது மாதிரி 2-3 முறை உலக வங்கிக்கு கடன் கேட்டு விண்ணப்பித்து மறுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரான்ஸ் நாடு இதுவரை அதிகமாக உலக வங்கிக்கு அப்ளை செஞ்சு அவங்களுக்கு கடன் கிடைக்கல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கடன் வந்து உங்களுக்கு நேரடியாக உற்பத்தி திறன்லாம் வராது, உங்களால் திருப்பி செலுத்த முடியாது, அப்படி உலக வங்கி நிராகரிக்கிறது ஐரோப்பிய நாட்டுக்கு. அதுவும் உங்களுக்கே தெரியும், பிரான்ஸ் இங்கே வந்து யூரோப்பியன் இதில் யூஎன்ல செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதற்கே கொடுக்கல. அதனால் இந்தியாவுக்கு ஏன் தந்திருக்காங்கன்னு சொன்னால், கடைசியாக நான் அந்த புத்தகம் எழுதுகிறப்போ 858 உலக மெகா வங்கிகள் வந்திருந்தது. உலக மெகா வங்கி கடன் வாங்கியிருந்தோம். அத்தனையுமே நாம் திருப்பி தடுத்து விட்டோம். அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டோம். அத்தனையுமே இன்கம் ஜெனரேட்டிங் சோர்ஸாக இருந்திருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு காலையில் கூட செய்தித்தாளில் ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலாக உலக வங்கி இப்போது கூட கடன் தருவதற்கு தயாராக இருக்கிறது அப்படி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி. குறிப்பிட்ட காலத்துக்குள் திட்டங்களை நிறைவேற்றுகிறோம், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கடனை திருப்பி செலுத்துகிறோம். அதை விட மிக முக்கியமான ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல பேர் சொல்லுவாங்க IMF நமக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அப்படின்னு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, பன்னாட்டு நிதியை நம்ம கட்டுப்பாடு விதிக்கிறது. ஒரு ஜோக் என்ன தெரியுமா, பன்னாட்டு விதியத்தை நமக்கு லோனே கிடையாது, பன்னாட்டு விதியத்தை நம்ம பங்கு தான் இருக்கு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அவன் யாராவது ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அந்த கடன் தொகையில் நம்முடைய பங்கு அதில் இருக்கு. நம்ம கடனாளியாக இல்லை, நம்மள பங்குதாரராக இருக்கும். அது எப்படி அவங்க நமக்கு ஒரு அழுத்தம் தர முடியும்? யோசிச்சு பாருங்களேன். IMF நம்மகிட்ட பங்கு வாங்கி இருக்கிறார்கள். நாம் அதில் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் வி ஆர் ஷேர் ஹோல்டர். இதில் நாம் அதில் வந்து ஒரு கடனாளி கிடையாது. நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது பன்னாட்டு நிதி நமக்கு அழுத்தம் தரும் என்பது தவறு. அதை விட முக்கியமானது, உலக வங்கி கடன்கள் எல்லாமே சொத்துக்களாக உற்பத்தி திறனாக தான் மாறி வருகிறது என்பது இரண்டாவது. மூன்றாவது, உற்பத்தி சாரா செலவினங்களிலே நம் கடன் வாங்கி செலவு செய்தால் தவறு. நான் இந்த மாநில வழியாக மத்திய அரசு வழியாக நான் எப்போயும் பார்க்கறதில்ல, அது அரசியலாக போய்டும், அது வேண்டாம் எனக்கு. அப்படி செய்தால் தான் தவறே தவிர, உற்பத்தி திறனை பெருக்குவதற்கும் வருமானத்தை பெருக்குவ வழியாகவும் நாம் கடன் வாங்குவது என்பது தவறு இல்லை. பொருளாதாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற வழிமுறை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். சரிங்களா? இரண்டாவது, இந்த கப்புள் டாக்ஸ். இல்லை ஐயா ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொன்னீங்க, ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா 12 லட்சத்துக்கு மேலே போது அவர் வரி கட்டி ஆகணும். இன்னொருவருக்கு வருமானமே இல்லை, சரிங்களா, ஆனால் 2 பேரும் சேர்த்து பார்க்குற போது கூட அவருக்கு வந்து அந்த வரி செலுத்தி தான் ஆகணும். வேற ஒன்று பார்க்குறேன், கைப்பற்றிக்கலாம். இவர் 10 லட்சம் வாங்குறாரு, இவங்களும் 10 லட்சம் வாங்குறாங்க, ரெண்டும் சேர்ந்தா 20 லட்சம் ரூபா தான், ஆனால் வரி கட்ட வேண்டியதில்லை. ஏன்னா இவரும் 12 லட்சத்துக்கு கீழே வராரு, இவரும் 12 லட்சத்துக்கு கீழே வர்றாரு. அந்த குடும்பத்துக்கு மொத்தம் 20 லட்ச ரூபா வருமானம் வருது, ஆனால் வரி கட்ட வேண்டாம். இன்னொரு குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு, 15 லட்ச ரூபா வருமானம் வாங்குறாருன்னா வரி கட்ட. இந்த அனுமதி தான் சொல்றாரு. இந்த அனுமதியில் என்ன ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்கிறது அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் பொறுத்தவரையில் இட்ஸ் அ பர்சனல் டாக்ஸ். தனிநபர் சார்ந்த வருமானம் தான் அது. வேறொருவர் சேர்க்கவே முடியாது, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். ஏன் அப்படின்னா, நம்முடைய நேயர்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன். சப்போஸ் ஒரு டைவர்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் வருது. அப்போ அவங்க ஜீவனாம்சம் கேட்குறாங்க, சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கேட்குறாங்க. அப்போது என்னோட கணவனுடைய வருமானம் எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வருமான வரித்துறைக்கு தாக்கல் செஞ்சால் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது பர்சனல் டாக்ஸு. நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய கணவனுடைய வருமானம் பற்றிய தகவல் வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து கொடுக்கவே முடியும். கணவனுடைய வருமானத்தை மனைவிக்கு தெரிவிப்பதற்கு கூட அங்கே நமக்கு வழி இல்லை, சட்டம் தடுக்கிறது. ஏன்னா தனிநபர் வருமானம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தனிநபரை சார்ந்த வருமானத்தை பிரித்து விட்ட பிறகு வரி விதிப்பும் போது மட்டும் 2 பேரும் எப்படி சேர்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பல கேஸ் வருது, ஃபேமிலியை கொண்டு போகிற கேஸுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இன்கம் டேக்ஸ் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, என் கணவனுடைய வருமானம் எவ்வளவு என்று எனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்க முடியாது. அது ஒரு சீர்திருத்தத்திற்கான தொடக்கமாக கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ இதை தொடங்கி வச்சிடலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ளலாம். நீங்க அந்த விவகாரத்தை சொல்றீங்க, இங்கொன்றுமா நடக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக பல லட்சம் குடும்பங்கள் வந்து பாதிப்பு. ஒரு பெரிய வடிவமா இருந்தா கூட அதுலயும் சின்ன சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கலையும் என்னன்னா, வருமானம் சார்ந்து வருகிற போது வருமான வரியை பொறுத்தவரை வருமானம் என்பது தனிநபர் சார்ந்ததுங்கிறது தான் சட்டம் சொல்லுது. இட்ஸ் a personal tax. உங்களுக்கு என்ன வருமானம்ங்கிறது எந்த ஒரு வருமான வரி அதிகாரியும் உங்களுடைய துணைவியாருக்கு கூட சொல்ல மாட்டாங்க. உரிமை இல்லைங்கிற போது அது எப்படி சேர்க்க முடியும்? அது தனிநபர் வருமானம் தானே, அது இன்னொரு நபரோட எப்படி சேர்க்க முடியும்? அப்படி சேர்த்துட்டு என்ன ஆச்சுன்னா, மணவன் என்பதும் கணவர் என்பதும் பிரிய முடியாத ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டியா நீங்க மாத்துறீங்கல்ல, சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கல. மேபி திருத்தம் செய்யலாம் இல்லையா?
அதுதான் செஞ்சு அதை நடைமுறை சொல்றேன். கொண்டு அது வரலாம். மிகவும் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. என்னன்னா இவர்கள் தனிநபர் உரிமை இவர்களுக்கு இருக்கிறது, தனிநபர் உரிமை இவர்களுக்கு இருக்கிறது. இரண்டையும் நீங்க ஒண்ணு சேர்க்கிறீங்க அப்படின்னா அது பல சட்ட சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். அதனால தான் அது பண்ண முடியலங்கிறேன் நான். அது பண்றது நல்ல ஐடியா தான், நான் அந்த எண்ணத்தை வந்து குறை சொல்லவில்லை. ஆனால் இருக்கோட சட்ட சிக்கல் இதுதான். அது நம்ம முதல்ல புரிஞ்சு ஏன் அதை வந்து உடனே பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ பெட்ரோல் பத்தி நம்ம பேசணும், அது ஏன் மாற்ற முடியவில்லை அப்படி சொன்னால் நம்ம ஐயா சொன்னது மிக சரியான விஷயம் தான். ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்களே இப்போது ஒரே கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் வருகிற போது அவர்கள் கட்சி சார்ந்த பிரதிநிதியாக அங்கே வருவதில்லை, அந்த மாநில அரசு பிரதிநிதியாக அங்கே வருகிறார்கள். அங்கே வருகிற போது ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு முக்கியமான நடைமுறை என்ன அப்படின்னா, அங்கே எங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னாலும் 50% மெஜாரிட்டி போதாது. நல்லா வச்சுங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் விதிமுறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 75% ஆதரவு வேண்டும். நாங்கள் வச்சுப்போம். நான்குல 3 பங்கு. அதனால தான் அப்படி வச்சதே. அது வைக்கும்போது கேள்வி வருகிற போதே ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா, என்ன ஒரு கட்சி முற்றமாக வந்து 50% பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்குங்கிறதுனால தான் அங்கே மட்டுமே ஜிஎஸ்டி கவுன்சில் பொறுத்தவரையில் எந்த ஒரு தீர்மானம் நிறைவேறுவதற்கும் 75% ஆதரவுக்கு மேல் இருக்க வேண்டும். அப்போ தான் பண்ண முடியும். அதே பெரும்பாலான மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுவும் ஐயா கரெக்டாக சொன்ன மாதிரி தான். அது என்னன்னா மாநில அரசு வரி வருவாய் பாதிக்கப்படும், நேரடியாக பாதிக்கப்படும். அதனால இதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் அல்ல ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மாநில அரசு பிரதிநிதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது சரியான நியாயமும் இருக்கிறது. அதனால தான் அது உள்ள வரல. சரிங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு தெளிவுக்காக தான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. பாஸ்கர் சார், அதே நேரத்தில் ஒரு சின்ன கேள்வி மட்டும். இப்போ முருகன் சார் உட்பட பலரும் கேட்கக்கூடிய கேள்விகள், ஒவ்வொரு முறையுமே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா விலை குறைஞ்சிரும் இல்லையா, மக்கள் தானே பலனடைவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில் போகும்போது அது மாநிலத்தை பாதிச்சு விடும் வரி வருவாயில அப்படின்ற ஒரு மாற்றம் நிகழுது. இதற்கான மாற்று யோசனையா என்னதான் முன்வைக்க முடியும்? ஒன்றுமே இல்லை சார். இங்க பாருங்களேன், மாநில அரசு எந்த ஒரு மாநில அரசாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இந்தியாவில் அத்தனை மாநில அரசுமே எந்த ஒரு மாநில அரசுமே தன்னுடைய வரி வருவாயை குறைத்துக் கொள்வதற்கு முன் வராது. அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது வெறுமனே வரி வருவாயாக மட்டும் பார்ப்பதில்லை. இதை வைத்துக் கொண்டுதான் நான் எங்களுடைய மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வர முடியும், அப்ப எங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. திரும்பவும் அது மக்களுக்கு தான் வந்து சேர்கிறது, மக்கள் போகாம இல்லை, மக்கள் தருகிற வரி மீண்டும் மக்களுக்கு தான் வருகிறது. ஆனால் நாங்கள் திட்டங்களாக கொண்டு செல்வதற்கு இந்த வரி வருவாய் வேண்டும் என்று சொல்கிறோம். இப்போ என்னன்னா, மக்கள் நலன் முக்கியமா, மாநில அரசு நலன் முக்கியமா? மாநில அரசு நலன்னா உடனே அவங்க எல்லாத்தையும் கொண்டு போக போறதில்லை, அதுவும் மக்களுக்கு தான் வரப்போகுது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த அளவுக்கு வரி வருவாய் இருந்தால்தான் எங்களால் மாநில அரசுகளை திறம்பட செயல்படுத்த முடியும், அப்போதான் எங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு செல்ல முடியும், அதனால வேண்டும் சொல்றாங்க. மறைமுகம் பார்க்க போனா அது மக்கள் நலன் சார்ந்ததுதான். எங்களுக்கு இந்த வரி வேண்டும் நாங்க கேட்கறதுக்கு காரணமே அப்போதான் எங்களால் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு செல்ல முடியுங்கிறனால தான் அந்த வரி வருவாயை விட்டு கொடுக்க தயங்குகிறார்கள். அதனால இது ஏதோ மக்கள் விரோதமா ஒரு நடவடிக்கை அப்படிலாம் இல்லை, மக்கள் விரோத நிலைப்பாடு அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு இது இருந்தால் இன்னும் வேண்டிய மக்களுக்கு இன்னும் நல்லது செய்ய முடியும் என்று மாநில அரசு எதிர்பார்க்கிறது. அதுக்குள்ள இருக்கிற அரசியல் வேற, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். உள்நோக்கம் என்ன, இதுதான். எங்களுக்கு அந்த வரி வருவாய் வந்தால் எங்களால் மிகவும் சிறப்பாக திட்டங்களை செயல்படுத்த முடியும். ஏனென்றால் மத்திய அரசு, மாநில அரசு, அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் என்று வருகிற போது மத்திய அரசை விட மாநில அரசு மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அதை விட உள்ளாட்சி அமைப்புகள் இன்னும் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றன. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன ஒரு பெரிய கவலை அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளோட நிதி நிர்வாகம் எல்லாம் யாரும் பேசுறதே இல்லை, அதெல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அவங்களாம் இன்னும் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அதெல்லாம் காந்திய கொள்கைகள் தான் வருது. காந்திய கொள்கைகளை யாரும் அது கடைபிடிக்கிறதா இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு உட்பட சொல்றேன், எல்லா மாநில அரசுமே உள்ளாட்சி அமைப்புகளை முற்றிலுமாக சீரழித்து விட்டன. அப்போ மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய ஒரு அமைப்பு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அடுத்து இருக்கக்கூடியது மாநில அரசு. அதனால அவங்களுக்கு வரி வருவாய் தேவைப்படுகிறது. சரி, இப்போதைய அண்மை செய்திகளை நாம் பார்த்து விடலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் நிதிநிலை பிரதியை வழங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது. மத்திய நிதியமைச்சர் மற்றும் நிதித்துறை செயலாளர்கள், இணை அமைச்சர் உள்ளிட்டோர் எல்லாம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை மரியாதை நியமித்தமாக சந்தித்து முதல் பிரதியை வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மைய அரங்கில் 2026-2027 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக பாரம்பரிய முறைப்படியும் மரபின் அடிப்படையிலும் குடியரசுத் தலைவருக்கு முதல் பிரதி என்பது
வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூடி 2026-2027 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரோடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பிற அதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் மத்திய நிதித்துறை அமைச்சருக்கு இனிப்பு வழங்கி தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கார். தற்போதைய அண்மை செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் விருந்தினர்களோடு. திரு ஜெகதீஸ்வரன் சார், முன்பு முருகையன் சார் பேசும்போது ஒரு குறுக்கீடுக்கு வந்தீங்க, நம்ம அதுக்கப்புறம் பிரேக் அப்புறம் வெளில வந்துட்டோம். சார், என்ன சொல்ல வந்தீங்க இப்போ? இல்ல அதாங்க அந்த ஜிஎஸ்டி பத்தி தான். அந்த பெட்ரோல் டீசல் வந்து ஒவ்வொரு முறையும் விவாதிக்கப்படுகிறதா. நம்ம உட்கார்ந்து இங்க விவாதிக்கிறோம். இந்த எக்கோ திரும்ப பிரச்சனையா இருக்கு. அந்த 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 நம்ம வந்து விவாதிக்கிறோம், ஓகே. ஆனா விவாதிக்க வேண்டியவர்கள் நீங்க சும்மா வெளிப்படையா சொன்னா கூட ஜிஎஸ்டி கவுன்சில் போய் அதை பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது சீரியஸ் டிஸ்கஷனா போறது இல்ல. அது இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி தான். இப்ப சார் எல்லாம் சொன்ன மாதிரி மாநில அரசாங்கம் வந்து அந்த வரி வருவாய் ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு வந்து பெரிய ஆர்வம் இல்ல. இன்னொன்னு அது குறைஞ்சிருச்சு, ஜிஎஸ்டிக்குள்ள வந்துட்டோம், அதுல வரப்போற இழப்பீட யார் கொடுப்பாங்க? மத்திய அரசாங்கம் நமக்கு அந்த இழப்பீட கொடுப்பாங்களா? அது எப்படி வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க மத்திய அரசாங்கமும் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் நீங்க சர்வதேச சந்தையில் குறையும், கச்சா எண்ணெய் விலை குறையும் போது கூட அந்த பெனிஃபிட்ஸ் பாஸ் பண்ணதே கிடையாது. நீங்க ஏத்தும் போது ஏத்திட்டாங்க, அது குறையும் போது பாஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பாஸ் பண்றது மறுக்கிறாங்க. கூடுதலாக இம்போர்ட்ஸ் என்னென்னமோ செஸ் அதெல்லாம் போட்டு அது அதிகமான வருவாய் வந்துட்டு என்ன சொல்றாங்க, நாங்க எடுத்து பயன்படுத்துறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்து பயன்படுத்துறோம், அதனால குறைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பழைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பழைய கடன் இருக்கு, அந்த கடனெல்லாம் அடைக்க வேண்டியதெல்லாம் இருக்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அதை ஓவராலா இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அரசாங்கங்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் கேட்டீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்து பேசுவது ஈஸி. ஆனா ஒரு அரசியல் கட்சியாக அரசாங்கம், அதாவது ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பேசுகிறான்னு கேட்டா இல்ல, பேச மாட்டாங்க. அது ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவது, அது வந்து கொண்டு வருவதுங்கிறது அவர்களுக்கு ஏற்பில்லாத ஒன்றுதான். அதனால அது நடக்காதான் நான் நினைக்கிறேன். அதுக்கான பேச்சுகள் நடந்துகிட்டே இருக்கும், அதனால அது நடக்காதான் நினைக்கிறேன். அந்த வருவாய் நம்பிதான் எல்லா அரசாங்கங்களுமே இருக்கிறாங்க. அது மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் அதை நம்பிதான் இருக்கிறாங்க அப்படிங்கறது பார்க்கிறேன். ஆனா நீங்க சொல்றதுபடி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு சென்று இந்த பெட்ரோல் டீசல் விவகாரத்தை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாத நபர்கள் தான் பொதுவெளியில பேசும்போது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்ற வார்த்தைகளையும் பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்போ அதையும் மக்கள் நம்பிதானே இன்ன வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, விலை குறைந்து விடும், இந்த 100 ரூபாய்க்கு மேல போன அந்த பெட்ரோல் விலை குறைந்து விடும், 80 ரூபாய்க்கு கீழே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு போலியா கொடுக்கிற மாதிரி மாறியதுல. நிச்சயமாக நீங்க அரசியல்வாதிகள் வந்து வெளியில பேசுற கருத்து, பத்திரிகையாளர்கிட்ட பேசுற கருத்து அப்படிங்கிறதும் உண்மையில் நீங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் ப்ராப்பரான ஃபோரம்குள்ள பேசுறதுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு வழக்கே வச்சுக்கலாமே, ஒரு வழக்கில உண்மையிலே போய் நீங்க வழக்கிற்காக பேசுவதும் வெளி பத்திரிகையாள பேசுறமே நீங்க முரணா இருக்கு. வழக்கு உள்ள போய் ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க, பேசாத விஷயங்கள்லாம் இங்க பேசுற மாதிரி பத்திரிகையாளர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால அரசாங்கமாக அவர்கள் யோசிக்கும் பொழுது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த மாதிரி நீங்க போய் வெளியே வந்து பேசலாம், வெளியே வீராப்பா பேசலாம், வீரவசனம் எல்லாம் பேசலாம், ஆனா உள்ளுக்குள்ள அது நடக்குமா நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப மக்கள்கிட்ட ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதானே அரசியலாக இருக்கு. மக்கள்கிட்ட என்ன நெரேட்டிவ் கொண்டு போறோம், பொய்யா உண்மையாங்கிறது வேற, என்ன நெரேட்டிவ் கொண்டு போறோம் அப்படிங்கறதுல அதுல அரசியல் கட்சிகள் தெளிவா இருக்காங்க. அதனால ஜிஎஸ்டிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது தான் நான் பார்க்கின்றேன். அதே மாதிரி நீங்க முன்பு முதல் சுற்றுல பேசும்போது திரு ஜெகதீஸ்வரன் குறிப்பிட்டது தங்கம் மற்றும் வெள்ளி விலை தான் இப்ப இருக்கக்கூடிய பீக் டாபிக். தினசரி ஒவ்வொரு நாளும் விலையேற்றம் இருக்கு அப்படின்றீங்க. ஆனா மத்திய அரசினுடைய புள்ளி விவர சில தரவுகளின்படி ஆண்டுக்கு 9 லட்சம் கிலோ அளவுக்கு வெளிநாடுகளிலிருந்து இருந்து இந்தியாவிற்கு தங்கத்தை மட்டுமே இந்திய அரசு இறக்குமதி பண்றாங்க. அப்படி இந்திய அரசு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி வரி என்ற ஒன்றும் இருக்குது. இதை பெருமளவு குறைக்கப்பட்டால் சாமானிய மக்களுக்கு தங்கத்தினுடைய விலை இன்னும் குறையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இதற்கான சாத்தியங்கள் இருக்கா? ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட அதிகமாக வாங்கக்கூடிய பொருளாகவும் அது மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கா, இல்லை இதற்கான சாத்தியங்கள் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாமா? இல்லங்க, எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நீங்க இன்னொன்னு இப்ப இது மட்டும் கிடையாது, தங்க கடத்தல் அதிகமாக நம்ம பேசிட்டே இருக்கோம். தினம் தினம் செய்திகள் வர விஷயம் பாத்தீங்கன்னா போர்ட்ல தங்கத்தை பிடிச்சாங்க, ஏர்போர்ட்ல தங்கம் பிடிச்சாங்க, திருச்சி ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் நிறைய பார்த்துட்டே இருக்கும் தமிழ்நாட்டு அளவிலே கூட. அப்ப அதற்கு கூட என்ன காரணம், இறக்குமதி வரி அதிகமா இருக்கிறதுனால வெவ்வேறு நாடுகள்ல இருந்து தங்கம் கடத்தப்படுகிறது, ஸ்ரீலங்கா கடத்தப்படுகிறது, அரபு நாடுகள் இருந்து கடத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அப்ப அதற்குமே கூட என்னன்னா நீங்க இந்த இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணணும், குறைக்கணும், வரியை குறைக்கணும் அப்படிங்கிறது நீண்ட கோரிக்கையா இருக்கு. அது வந்து நகை வியாபாரிகளும் அதான் சொல்றாங்க, அதுவும் அதிகமா போயிட்டு இருக்கு. நம்ம கூட விவாதத்துல பேசணும், அந்த 24 கேரட் 22 கேரட் மாதிரி 9 கேரட் எல்லாம் கொண்டு வர முயற்சி நடந்துட்டு இருக்கு, அது கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி
அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு வாங்க முடியாத, இது கண்டிப்பா குறையும். இப்ப தங்கம் விலை அப்படி ஜாஸ்தி ஆயிட்டே எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்றது 2 லட்சம் வரைக்கும் கூட போகும், அதற்கு பிறகு அது குறையும். ஏன்னா அது முன்னாடி நடந்திருக்கு, ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. யூஎஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் போது, ஒரு இன்ஸ்டேபிலிட்டி இருக்கும் போது, ஒரு வொலடைலா இருக்கும் போது நடக்கிறதுதான் அது ஏறும் குறையும் அப்படிங்கிறது. பட் ஆனா இந்த ஏறுகின்ற இந்த நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால கண்டிப்பா இந்த ஒரு வருடத்தில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த போர்கள் எதுவுமே நமக்கு உடனடியாக முடிவுக்கு வர மாதிரி தெரியல. ட்ரம்ப் சும்மா சொல்லிட்டே இருக்காரு, அந்த போரை நிப்பாட்டு, இந்த போரை நிப்பாட்டு. அவர் நிப்பாட்டுறேன்னு வாயில சொல்றதை விட அவர் அதிகமா தொடங்கிதான் வைக்கிறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு டாரிஃப் வந்து 50% ஒரு போர்டை வச்சுக்கிட்டு என்னென்ன காலைல இருந்து என்ன பேசுறாரு, சாயந்தரம் என்ன பேசுறாருன்னு தெரியல. அதனால ஒரு இன்ஸ்டேபிளாக வச்சு ஒரு பயங்கர இதுதான் வச்சிருக்காரு, ஒரு வளர்ச்சியில வச்சிருக்காரு ட்ரம்ப் ஒரு தொடர்ச்சியாக. அப்படி இருக்கும் பொழுது இந்திய நாட்டளவில் நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப அதற்கு நம்ம என்ன குறைக்கலாம், அந்த மக்களும் வாங்கக்கூடிய அளவில். ஏன்னா ஒரு செக்டர் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வந்து இப்ப பணக்காரர்களாக இருப்பவர்கள் அவங்கள வந்து டாலர் வீக்னஸ் ஆகுது, கரன்சி வீக்னஸ் ஆகுது, தங்கத்தை வாங்கி குவிங்க அப்படிங்கிறது இருக்கும். சைனா போன்ற நாடுகளாக வாங்குகிறார்கள். இந்தியா போன்ற நாடுகள் நம்ம வந்து ஏன்னா கோல்டு இது எவ்வளவு வச்சிருக்கோங்கிறத நாடுகளாக வாங்குறதுங்கிறது வேற. தனிநபர்களாக இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தால் நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப அந்த பாதிப்புல இருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத அரசாங்கம் யோசிக்கணும் அப்படிங்கறத ஒண்ணு பார்க்கிறேன். இன்னொன்னு நான் இந்த பட்ஜெட்ல ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறது, நம்ம நாட்டில் வந்து இப்போ இளைஞர்கள் சக்தி அதை தாண்டி வந்து வயதானவர்கள் அதிகமாக மாறிட்டே இருக்காங்க. இந்த சீனியர் ஹோம் கேர் பத்தி நம்ம வந்து பேச வேண்டிய சீரியஸ் டிஸ்கஷன் உட்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி வசதி படைத்தவர்கள் என்ன பண்றாங்க, நீங்க வந்து இந்த நிறைய ஹோம் கேர்ஸ் நிறைய சென்னையிலே பார்க்கிறோம், வளருது. அப்பா அம்மா பாத்துக்க முடியாதவங்க அங்கே போய் விடுறாங்க, ஒரு நல்ல சூழ்நிலையில விடுறாங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு முதியோர் பென்ஷனை மட்டுமே நம்பி இருக்கிறேன், எனக்கு வந்து யாருமே வந்து துணையாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சீனியர் ஹோம் கேர்ல கவர்மெண்டா வந்து நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது வந்து மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கான பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், அதனே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதை பத்தி சீரியஸ் டிஸ்கஷன் உட்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லா நாடுகளும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். இது மாநில அரசியல் அதெல்லாம் தாண்டி இது நாம் செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம். அதற்கு நம்ம கூடுதலாக அதோட கவனத்தையும் பார்வையும் இப்ப செலுத்த ஆரம்பிச்சாதான் அது படிப்படியாக நடக்கும். உடனே எதுவுமே நடந்துராது. அவங்களுக்கான ஹோம் கேர் சென்டர்ஸ் கொண்டு வரது, அவங்களுக்கான பிரத்யேகமான மெடிக்கல்ல என்ன கொண்டு வரலாம், இலவசமாக அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சை எங்கெல்லாம் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது போன்ற விஷயங்கள், அவங்க அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சரியா இருக்கும் நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. பாஸ்கரன் சார். இல்லை, இந்த தங்கும் விஷயமா பேசுகிற போது திரும்ப சொல்கிறோம், இந்த சர்வதேச சந்தையில் தான் இது வந்து பெரும்பாலான முதலீட்டாளர்கள் உள்ளே வந்து விட்டதுனால நுகர்வோர் சந்தையிலேருந்து இது முதலீட்டாளர் சந்தையாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் தான் அந்த தங்க விலையேற்றம் அன்றைக்கு நம்முடைய களத்தில் கூட நம்ம பேசணும். அதனால் நேற்று வந்து செய்தி பார்த்தா கொஞ்சம் குறைய ஆரம்பித்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் சிறிதாக வெளியே செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்போது தங்கம் சாதாரண நிலைக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக. ஜிஎஸ்டி விஷயம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்காக நான் குறுக்க வந்தேன். ஏன்னா வெளியே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, உள்ள ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கவனித்த வரையில், நான் தவறாக இருக்கலாம், எல்லாருமே வெளியும் சரி உள்ளேயும் சரி இதே தான் சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்முடைய சட்டமன்றத்திலே கூட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள்லாம் கூட என்ன சொன்னாங்க, நாங்கள் பெட்ரோல் விலையை கொண்டு வரக்கு தயாராக இல்லை, ஜிஎஸ்டி வெளியே அதே நிலைப்பாடு தான் வச்சுருக்காங்க. அது இரட்டை நிலைப்பாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் பார்த்த வரையில் வெளியே அதான் சொல்கிறாங்க, வேண்டாம். இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஜிஎஸ்டி இருக்கிறதுலாம் கூட எங்கள் கிட்ட கொண்டு கொடுங்க அப்படின்னு தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே போது எது திரும்ப ஜிஎஸ்டி கொண்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதில் இரட்டை நிலைப்பாடு எந்த மாநிலமே எடுத்த மாதிரி தெரியல. எல்லாமே வெளியும் இதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் ஜிஎஸ்டி தரமாட்டோம் அப்படின்னு. நம்முடைய சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கூட சொல்லியிருக்காங்க, அதுக்கு காரணம் இருக்கிறது, நாங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறாங்க. இப்போது ஒரு பத்திரிகையாளராக நானும் சில செய்திகளை கவனித்தேன்ற அடிப்படையில் வெளியில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது 2021 சட்டமன்ற தேர்தலில் மேற்கோள் காட்டி கேள்விகள் கேட்கப்படும் போது மத்திய அரசு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும், மாநில அரசுகளும் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் அது நாங்கள் கொடுக்க போகிறோம், ஆனால் மத்திய அரசுடைய கையில் தான் அது இருக்குது அப்படின்னு மாநில அரசுகள் அது வேற ஒரு பக்கம் திருப்பி விடுவோம் ஒரு கேள்வி பண்றாங்க. ஆனா பொதுவாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அதை சொல்றது இல்லை, பொதுவாக அவங்க சொல்றது இல்லை. ஏன்னா எங்களுக்கு தான் அது வேணும், எங்களுக்கு தான் கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு தான் அதுல இரட்டை நிலைப்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது மாநில அரசு நிலைப்பாடு சரியானதுன்னு பண்ணா, ஏன்னா அவளுடைய உரிமையை விட்டு கொடுத்தாச்சும் வச்சுக்கலாம், மேலும் 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 நீங்கள் மத்திய அரசு சார்ந்த ஒரு நிலைக்கு வர வேண்டியிருக்கும். அதனால அது வேண்டாம் அப்படிங்கிறது அந்த நிலைப்பாடுலாம் வெளிப்படையாக அப்படி தான் பேசுறாங்க. சரி, அதுதான் சரியான நிலைப்பாடுகள் எனக்கு தோணும். சரி, ஓகே. ஒரு அண்மை செய்தி வந்திருக்குது, நான் வரேன் உங்ககிட்ட மகேஷ்குமார் சார். ஒரு அண்மை செய்திக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். 2026-2027 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். சில நிமிடங்களுக்கு முன்பாக நாம் ஒரு சில அண்மை செய்திகளை பார்த்தோம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்
பிரதியை குடியரசுத் தலைவரிடம் பாரம்பரிய முறைப்படி வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு மத்திய நிதியமைச்சர் மற்றும் இணையமைச்சர், மத்திய நிதித்துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது கூட இருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2026-2027 நிதி ஆண்டுக்கான இந்த பட்ஜெட் மீது ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஒப்புதலை தொடர்ந்து சரியாக காலை 11 மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதிநிலை அறிக்கை என்பதை தாக்கல் செய்ய இருக்கார். இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் 2026-2027 நிதி ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். மகேஷ்குமார் சார், நம்ம முன்பு பேசிட்டு இருந்தப்போ கல்வி ரீதியிலான பல்வேறு அம்சங்களை குறித்து நம்ம பேசணும். நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் கூட சில முக்கியமான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு அறிவிக்க போறாங்க. குறிப்பாக பல்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடிய கல்வி ரீதியிலான அமைப்புகளை ஒன்றாக்கி ஒரே குழுவா மாற்ற போறாங்க. இது எதிர்கால கல்வி வளர்ச்சிக்கான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பல்கலைக்கழக மானிய குழு, இப்படியான பல அமைப்புகளையும் ஒரே அமைப்புகளா மாற்ற போறோம் இருக்காங்க. பல அமைப்புகளாக இருக்கும் போதே சில நிர்வாக சிக்கல்கள் இருக்கிறது. தேர்வுகள் நடத்துவதில் பல முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவ்வப்போதெல்லாம் முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் சரி. அதை தாண்டி தேர்வு எழுதக்கூடிய மையங்களில் நடக்கக்கூடியதெல்லாம் சரிவர கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. இப்போ இது ஒரே அமைப்பா மாற்றும் போது அதற்கான பளு தானே அதிகமாகும். அது எப்படி ஒரு வளர்ச்சியா மாறுன்ற ஒரு கேள்வியும் இன்றைய செய்தித்தாள்களில் கூட ஒரு பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கு. உங்களுடைய பார்வை? சார், கல்வித்துறைன்னு அப்படின்னு வரும்போதுட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்கில்டு நாலேஜ் வந்து தேவை, தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடாது. அப்போ அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, கல்லூரி பேராசிரியர்கள் அவங்களுக்குமே வந்துட்டு அந்த இது வந்துட்டு தேவைப்படுது. அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் இல்லை ஒரு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அவங்களுமே ஒரு 2 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாக்கி நேரத்தில் வந்துட்டு பசங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் 2 பேருமே வந்து லேர்னிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு எக்கனாமி, இன்றைக்கி இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா டெக்னாலஜி தான். எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மக்களும் இன்கம் இதுவாகும், ஜிடிபி அண்ட் க்ரோத் எல்லாமே இதுவாகும். ஸோ இப்போ பெட்ரோல் டீசலோட விலையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. வாட் அபவுட் இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்? ஸோ இன்றைக்கி இந்த பட்ஜெட்டோட என்னவா 2026 பட்ஜெட் வந்து எதை பற்றி முக்கியமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அந்த சார்ஜிங் இதெல்லாம் வர மாதிரி வந்து ஆக்கி விட்ருவாங்க. ஸோ ஏன்னா அதுக்காக பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி இது போட போகிறாங்கன்னு இல்லை, அதுவும் இருக்கும். ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்காக என்ன பண்ணணுமோ அது ஒன்று பண்ணுவாங்க. அண்ட் இப்போ அதிகமாக பேசப்படுறது ஒரு தங்க விலை வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால, அந்த தங்க விலை அதிகமாக இருக்கிறதுனால சில்வரோட இது வந்து வாங்குற இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஸோ அதுக்கான இம்போர்ட் டியூட்டியும் அதிகமாக ஆக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் சார் வந்து இப்போ பேசினாரு சீனியர் சிட்டிசன் கேர் பற்றி பேசினார். இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் வந்து போடுறோம் அப்படின்னா அந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையை வச்சும் அவங்க இன்கம் வச்சும் தான் நம்ம பட்ஜெட் வந்து போடுறோம். அதுவும் பார்க்குறோம். இன்னொரு கண்ட்ரியில் எப்படி வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த பட்ஜெட் எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஜப்பான் அப்படின்னு அந்த கண்ட்ரியில் பார்க்கும்போது 100 வயதுக்கு மேலே இருக்கிற மக்கள் தொகை வந்து ஒரு 4 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம். ஸோ கவர்மெண்ட்டால் அந்த சீனியர் சிட்டிசன் கேர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸ் வந்துட்டு பத்தலை. ஸோ இன்னும் அவங்க அதிகமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இளைஞர்கள், கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் வந்துட்டு வீட்லேயே வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து சில இனிஷியேட்டிவ் வந்துட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் ஃப்ரீயாக மெடிக்கல் எய்டு கொடுக்குறோம், நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கண்ட்ரி அப்போ மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு இது கொடுக்குது. அந்த மாதிரி இந்தியாவும் வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ த ஹாப்பியஸ்ட் சந்தோஷமாக இருக்கிற கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்டு, ஃபின்லாண்டு இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற ஒரு நாட்டுகள். ஆனால் அதுக்காக அது வளர்ச்சி இல்லைன்னு இல்லை. நம்ம நாட்டில் ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, பட் இருந்தும் சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து டவுனாக இருக்கிறோம். ஸோ இந்த பாப்புலேஷன் குழந்தை வந்து பெற்றுக்கிறது இதுவில் கொஞ்சம் வந்து எஜுகேட் பாலிசிஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் கண்ட்ரி வந்து இன்னும் டெவலப் ஆகும்னு என்னோட இது. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிஜிட்டல் கரன்சி தான் வந்து அதிகமாக வருது. அப்போ அந்த டிஜிட்டல் கரன்சியில் எதனா டாக்ஸஸ் அதிகமாக ஆக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வர பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் மெயின் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு டூரிசம் ஸ்பாட்.
கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் இந்தியாவில் நிறைய இடம் வந்து டூரிசம் ஸ்பாட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் இல்லை வந்து ரீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு லேடி வராங்க. அவங்க அந்த லேடி வந்து டச் பண்ணுறது, அவங்கள தப்பாக வந்துட்டு அவங்க பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகணும் டூரிசமில். அப்போ தான் இந்தியாவில் வந்து டூரிசம் வந்து அதிகமாகவும் என்னோட இது. அப்புறம் மெயின் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கல்வியில் வந்துக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்துட்டு எல்லா துறையிலுமே வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. இவனா ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால சட்டத்துறையிலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எந்த அளவுக்கு வந்து மக்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பறிக்காமல் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு. இப்போது நம்ம ஒரு இடத்துல குறிப்பிட்டும் போது சில்வருக்கான இம்போர்ட் டியூட்டி கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ அதோடைய நுகர்வு அதிகமாக இருக்கு அப்படின்னு இதற்கு முன்பு பேசின ஜெகதீஸ்வரன் சார் சொன்னதை நம்ம ஒன்று கவனிக்கணும். ஆல்ரெடி இந்தியாவில் விலை அதிகமாயிட்டனால கடத்தல் அதிகமாயிருச்சு. இப்போ இம்போர்ட் டியூட்டியும் இப்போ அதிகரிக்கும் போது இன்னும் அதனுடைய விலையும் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மறைமுகமாக வேற ஏதோ ஒரு விஷயத்தை ஊக்குவிச்சுக்கிட்டு தானே இருக்கும். அப்போ அதற்கு மாற்றான ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆமாம் சார், சரிதானே? ஆமாம். சரி பாஸ்கரன் சார், சரி இப்போ நான் இதே சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். வரி விதிப்பு அதிகமாக இருப்பதனால் கடத்தல் நிகழும் அப்படிங்கிற வாதத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதில் வந்து ஏதோ ஒருத்தர் நானும் அதில் இருக்கேன் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டில். அப்படிலாம் இல்லை. கடத்தல் செய்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் கடத்தல் செய்வார்கள். ஆனால் அதில் அவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்குங்கிற ஒன்று இருக்கலாமே தவிர்த்து மற்றபடி கடத்தல் இதனாலாம் இல்லை. கடத்தல் தடுப்பு என்பது ஒரு தனி பிரிவு. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக இந்தியாவில் சென்னை விமானத்தில் கொஞ்சம் அதிகமாக புழங்குவதாக செய்திகள் வருகின்றன. அது கவலைக்குரிய விஷயம். ஆனால் அதுக்கு சம்பந்தம் இல்லை. சரிங்களா? கொஞ்சம் உடனே கடத்தல் அதிகமாகிடுமானா அதிகமாகாது. உதாரணத்துக்கு ஒரு சில விஷயத்தை குறிப்பிட்டு என்ன சொல்றேன். ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது செய்தி வந்துடும், ராமேஸ்வரத்துல இருந்து புகையிலை பொருட்களை கடத்த முயன்ற போது பிடிபட்டார்கள் அப்படின்னு. நம்ம யோசிக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து புகையிலை பொருட்களை எதுக்கடா கடத்தணும், அது அங்க கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது அங்க விலை அதிகம். அப்போ இந்தியாவில் விலை குறைவுன்றப்போ அது இங்க இருந்து கடத்தி இங்க அதிகமான விலைக்கு விற்று லாபம் பார்க்கலாம்ன்ற ஒரு கூட்டம் இருப்பாங்களே. அதே போலதான் ஜெகதீஸ்வரன் சாரும் சொல்றாங்க, விலை அதிகரிக்கும் போது சொல்ல வரல. நான் சொல்றது வந்து அந்த வாதம் தப்புன்னு சொல்ல வரல. அங்கே விலை அதிகமாக இருக்கிறது, இங்கே விலை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறி யோசிக்கிறது கரெக்ட் தான். குறைவான இடத்துல இருந்து வாங்கி விலை அதிகமாக இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரதான் கடத்தல்ங்கிறது. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கடத்தல் பிரிவு என்பது இன்னும் அதிக வலுவாக மாறும். உங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி அதிகமாகுது, கடத்தல் அதிகமாகும்னா அப்போ கடத்தல் பிரிவு இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். கண்காணிப்பு இன்னும் அதிகமாகும். அதனால நேரடியாக இதன் காரணமாக கடத்தல் அதிகரிக்குமானா அதிகரிக்க அதான் சொல்ல வரேன். கடத்தல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் விருப்பம் அதிகரிக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகள் அதிகரிக்குமானா அதிகரிக்காது. ஏன்னா இப்ப உங்களுக்கும் எனக்கும் இப்ப ஐயாவுக்கும் தெரிஞ்ச மாதிரி கடத்தல் பிரிவுக்குமே தெரியும். இப்போது நம்ம இம்போர்ட் டியூட்டி அதிகம் பண்ணுமா, அப்ப கடத்தல் அதிகமாகும். அப்ப கண்காணிப்பு பிரிவு இன்னும் வலுப்படுத்த வேண்டும். தொடர்ந்து எல்லா நாடுகளும் அதை நடந்துகிட்டு இருக்கு. அதனால நேரடியாக அதன் காரணமாக கடத்தல் எண்ணிக்கை அதிகமாகுமானா அதிகரிக்காது. அது சொல்ல வந்தேன் நான். மற்றபடி அந்த எண்ணம் சரிதான். என்ன இங்கே வந்து வரி அதிகரிக்கிற போது இன்னும் கடத்தல் அதிகமாகும். ஆனால் அதற்கேற்ப கடத்தல் பிரிவும் வலுப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல. சரி, ஓகே. முருகையன் சார், 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பும் சரி, மக்களவை தேர்தல் முடிந்து சில மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போதும் சரி, ராகுல் காந்தி பல இடங்களுக்கு திடீர் பயணங்களை மேற்கொள்வார். குறிப்பாக அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஊழியர்களை போய் சந்திப்பார். விவசாய நிலங்களுக்கு சென்று விவசாயிகளை சந்திப்பார். அப்போ அவர் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, நாட்டில் பாஜக ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து விட்டது, அதற்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை அப்படின்னு. ஆனால் சமீப வருடங்களாகவே மத்திய அரசு ரோஜ்கர் மேளா நினைக்கிறேன் சார், சரிதானே சார் பாஸ்கர் சார்? ரோஜ்கர் மேளா நினைக்கிறேன், ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டம். அவ்வப்போது பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அதை தொடங்கி வைப்பார். அந்த திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பு திட்டங்கள் தொடர்பாக? குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு சார்? நீங்க 2014 ஆட்சிக்கு வரும்போதே என்ன வாக்குறுதி, அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதியில ஒண்ணு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்படின்னா இன்னைக்கு 10 வருஷத்துக்கு 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும்ல. அது நடந்திருக்கா? அதை சொல்லியிருக்காங்களா எப்பாவது? இல்ல. 10 லட்சம் பேருக்கு கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் இல்ல. ஆனா 10 கோடி பேருக்கு கொடுத்தோமாங்கிறதான் கேள்வி. அதனால வந்து அந்த வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்று அவர் வந்து ஒரு கேட்கிறார். அது ஒரு நியாயமான கோரிக்கை. நீங்க அன்றாடம் பாருங்க, சென்னை சென்ட்ரல்ல போய் நின்று பாருங்க, காலையிலேயே வந்து ஒரு 2000 பேர்
மூட்டை முடிச்சு அதெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கேருந்து பீகார்ல இருந்தோ ஒரிசாவில் இருந்தோ உத்தரப்பிரதேசல இருந்தோ அங்கேருந்து வந்து இறங்குறாங்க. தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பு அதிகமாக, வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்று நம்பிதான் அங்கேருந்து வருகிறார்கள். அவருடைய அடிப்படை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கே தமிழகம் போன்ற ஊர்களை வந்து அவர்கள் நம்ப வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். ஆனால் வந்து நிறைய நிதி ஒதுக்குறோம் பீகாருக்கும் ஊபிக்கும் சொல்றமே தவிர அந்த மக்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை அவர்கள் உருவாக்குகிற அளவுக்கு அந்த நான் எங்க ஆட்சி காலத்துல இருந்து சொல்றேன், இந்த ஆட்சி மட்டும் இல்ல, எங்க ஆட்சி காலத்துல இருந்து கூட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் வளர்ந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வட இந்தியாவினுடைய முக்கியமான நகரங்களாக கருதப்படுகின்ற மாநிலங்கள் அந்த வளர்ச்சியை அவர்கள் கொடுக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் வந்து இங்கே போட்ட விதைதான் இன்றைக்கு தமிழ்நாடு நீங்க வந்து இந்திய பொருளாதாரத்தோடு இல்ல, இந்திய நாட்டு மாநிலங்களோடு ஒப்பிடுற அளவுக்கு இல்ல, தமிழ்நாடு வந்து யூரோப்பியன் கண்ட்ரியோட ஒப்பிடுகின்ற அளவுக்கு, பிரிட்டன் இந்த அது மாதிரி போன்ற நாடுகளோடு ஒப்பிடுற அளவுக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சி இருக்கிறது உண்மை. அதுக்கு காரணம் வந்து இப்ப இருக்கிற திராவிட கட்சிகளுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டங்கள், ஆவடி டேங்க் ஃபேக்டரியா இருக்கட்டும், திருச்சி பைலட் தொழிற்சாலையா இருக்கட்டும், சைதா நம்ம வந்து கிண்டி தொழிற்பேட்டையா இருக்கட்டும், அம்பத்தூர் தொழிற்பேட்டையா இருக்கட்டும், இது மாதிரி வந்துங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஐசிஎஃப் போன்றதெல்லாம் இந்தியாவிலே 3 இடங்களில் தொடங்கப்பட்டது. அப்பொழுது இந்த நேருவை அவர் பயன்படுத்தி, பிரதமரை பயன்படுத்தி வாக்குறுதி பெற்று, அப்பொழுது கூட மத்தியிலுள்ள நிர்வாக குழு எதிரமா கேட்டது, நீங்க ஐசிஎஃப்க்கு தேவையானது வந்து கருங்காலி மரம், அது மாதிரி இரும்பு, அடிப்படை பொருள்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே கொண்டு ஐசிஎஃப் வச்சோம்னா அங்கேருந்து உற்பத்தி பண்ற பொருள்களுக்கு விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா வட இந்தியாவிலிருந்து அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்து அதை உற்பத்தி பண்ணி திருப்பி ஏற்றும் போது அதனுடைய விலை மற்ற இடங்களை விட அதிகமாக இருக்கும். இது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்லாம் வந்து விடை கொடுத்தார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார், என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை எங்கள் மாநில அரசு ஏற்கும். எனவே வந்து எங்களுக்கு 3 1 வந்து ஒரு பங்கை ஒரு ஐசிஎஃப் இங்கே கொடுத்தா ஆகணும்னாரு. அதனால தான் அந்த ஐசிஎஃப் வந்தது. இன்னைக்கு 16,000 பேர் அதில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதன் மூலம் வருமானம் வருது பாருங்க. இங்கேருந்து நஷ்டம் விடுதல் நம்ம ஆண்டுக்கு நிறைய வந்து வருமானத்தில் பங்கு வந்து இன்னைக்கு அரசுக்கு வருது. அதுல இருந்து அதுதான் உண்மை. அதனால பெருந்தலைவர் காமராஜர் போட்ட அந்த விதை, அந்த உற்பத்தியினுடைய திறன், அது இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்த்து இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, ரிசர்வ் வங்கி இந்த பட்ஜெட்ல ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை ஏற்றுமா இறக்குமா, அது ஒரு கேள்வி இருக்கு. ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை நம்ம குறைச்சதுன்னு சொன்னா இந்த டெபாசிட் போடுறவங்க கூட மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த இது கடன் வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஆனால் அந்த டெபாசிட் மக்கள் சேமிக்கிற இது வந்து குறையும். ஐயோ வட்டி குறைச்சிட்டாங்க அப்படின்னு போட மாட்டாங்க. ஆனால் வட்டி விகிதத்தை நீங்கள் உயர்த்தி காட்டும் போது டெபாசிட் கொஞ்சம் அதிகமாக சேரும். ஆனால் இங்கேருந்து வட்டிக்கு கடன் வாங்குறவனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் வந்து நடுநிலையோடு இந்த பட்ஜெட்டு எந்த முடிவு எடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உலக நிலையில் பார்க்கும்போது இப்போ வெனிசுலா இருக்குது, அதை ஓரளவுக்கு ட்ரம்ப் சீரழிச்சிட்டார். அடுத்தது கிரீன்லாண்டை நான் கைப்பற்ற போகிறேன்னு முடிவு கட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது கியூபா மேலே கண்ணு வைக்கிறாரு, கனடா மேலே கண்ணு வைக்கிறாரு. இந்த சூழ்நிலையெல்லாம் வரும்பொழுது உலக பொருளாதாரம் எப்பொழுது விழும் எப்பொழுது எழும் என்ற கேள்விக்குறி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பிரிக்ஸ் கண்ட்ரி, நம்ம உலக வங்கியை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், பிரிக்ஸ் கண்ட்ரி இந்தியா, சைனா, தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா இது போன்ற நாடுகள் கொண்ட பிரிக்ஸ் கண்ட்ரியை உருவாக்கி, பிரிக்ஸ் வங்கியை உருவாக்கி, இந்த கண்ட்ரிகளுக்கு இந்த நாடுகளுக்கு வேண்டிய கடனை நாமே கொடுத்து வாங்குவோம். நம்ம ஏன் இவ்வளவு வட்டியை வந்து உலக வங்கிக்கு கொடுக்கணும்? நம்ம அது மாதிரி ஒரு பிரிக்ஸ் வங்கி, அதாவது டாலருக்கு எதிராக ஒரு நாணயத்தை உருவாக்கி நம்ம வந்து ஒரு இது உருவாக்கலாம், பிரிக்ஸ் வங்கி என்று ஒன்றை உருவாக்கலாம் என்று நம்ம 50,000 கோடியும் சைனா 1,00,000 கோடியும் முதலீடு பண்ணோம். அதுக்கு தலைமை பொறுப்பு இந்தியாவுக்கு கொடுத்தது, முதல் தலைமை பொறுப்பை. ஆனால் அதனுடைய நிலை என்ன அப்படி என்று தெரியவில்லை. பிரிக்ஸ் கண்ட்ரியினுடைய அந்த நிலைப்பாடு என்ன, அதை பற்றி பேச்சே எழவில்லை. ஏன்னா அந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புக்கு பயப்படுறாங்க, அவர் ஏதாவது நம்மளை பகிர்ச்சிக்குவாரோ, இந்தியாவுக்கு ஏதாவது தீங்கு பண்ணிடுவாரோன்னு பயப்படுறாங்க. ஆனால் அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை, தைரியமாக வெளியிட்டார். அதனால தான் நீங்கள் உலக நாடுகளே நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் நலிந்து விழுந்து கிடந்த போது கூட 2007-8 நான் வந்து 8.5% 9% வளர்ச்சியை காட்டினோம், ஜிடிபி வளர்ச்சியை. அப்போ உலக நாட்டினுடைய தலைவர்கள் கேட்டாங்க, நாங்களெல்லாம் தவித்து கொண்டிருக்கும் போது, நாங்களாம் விழுந்து கிடக்கும் போது நீங்கள் எப்படி மட்டும் எழுந்து நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு சொன்னார் மன்மோகன் சிங், என் திறமையினால் அப்படின்னு சொல்லல, இந்திய நாட்டு மக்களுடைய சேமிப்பு குணம் அது எங்களை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறது என்று பெருந்தன்மையாக சொன்ன ஒரு தலைவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். எனவே பொதுமக்களுடைய சேமிப்பிற்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி
இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அது ஒன்று. நீங்கள் இந்த தங்க வெள்ளி சொன்னோம்ல, நீங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து நம்ம பங்குச் சந்தையில் நிறையா முதலீடு பண்ணுறது, போன ஆண்டு வந்து ரொம்ப ஏறி இறங்கி போனால நம்பிக்கை இழந்து அதில் போட வேண்டிய பணத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க, அதை விட நம்ம தங்கம் நல்லா ஏறிக்கிட்டு இருக்கியா, தங்கத்தை வாங்கி கூச்சி வச்சுக்குவோம், அதில் பெரிய லாபம் கிடைக்கும் என்று நிறைய பேர் அந்த தங்கத்தை வாங்குகிற முடிவுக்கு வந்ததுனால் தங்கத்தின் விலை எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இந்த பங்குச்சந்தை நிரந்தரமாக ஒரு உருப்படியாக இருக்க வேண்டும் என்றால் ட்ரம்ப் போன்றவர்கள் எடுக்கிற முடிவு ஒரு உருப்படியானதாக இருக்கணும். தத்திரபதி அதையும் இதையும் போட்டு பல நாடுகளை சீர்குலைக்கிற வேலையில் அவர் இறங்கிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து நான் வந்து உலக நாடுகளில் வந்து போரை நிறுத்த போதா வாயால சொல்கிறாரு தவிர அவர் செய்கிற செயல்பாடெல்லாம் பார்த்தா மேலும் மேலும் போர் உருவாகிட்டு இருக்கும் போது இருக்கு. அந்த நிலை மாற வேண்டும். அதற்கான நாம் எந்த உலக நாடு எப்படி இருந்தாலும் சரி, இந்திய நாட்டை பாதுகாப்பதற்கு எந்தெந்த வகையில் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் வருதோ அது நல்லது, அதை வரவேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவுடைய எதிர்கால வளர்ச்சியும் எதிர்கால திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அம்சங்களை பொறுத்து தான் அப்படின்னு முருகையன் சொல்கிறேன். பாஸ்கரன் சார், ஒரே ஒரு சின்ன கேள்வி, அதுக்கப்புறம் நான் போகிறேன். சார், இப்போ சமீபத்தில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருந்து தொழிலாளர் வைப்பு நிதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அதிகமாகவே மேலெடுக்கலாம், ஏடிஎம்ல இருந்து கூட அதை எடுத்துக்கலாம், சேமிப்பில் கூட பல சிக்கல்கள், காங்கிரஸ்லாம் கூட கேள்வி எழுப்பி இருந்தாங்க. இப்போ சார் சொன்ன கேள்வியிலேருந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்தியாவுடைய அந்த ஜிடிபி வளர்ச்சியிலும் சரி பிற நாடுகளோடு ஒப்பிடும்போது தனி மனிதனுடைய சேமிப்பு தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்களிப்பு. இப்போ சமீபத்தில் பணவீக்கம் அதிகரிச்சிருப்பது, இது போன்ற சூழல்கள் எல்லாம் நம்ம கையில் சேமித்து வச்சிருக்கக்கூடிய பணத்தை இழக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளுது நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, தமிழில் பொறுத்தவரையில் 2 சொற்கள் இருக்குது. நீங்கள் பணத்தை செலவு செய்கிறீர்களா செலவழிக்கிறீர்களா, ரெண்டும். நீங்கள் ஒன்று உங்கள் பணத்தை செலவழிக்கலாம், இன்னும் செலவு செய்யலாம். சரிங்களா? செலவு செய்தல் அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான எக்ஸ்பெண்டிச்சர். செலவு அழுத்தல் வேறு எந்த மொழியிலுமே இல்லை, தமிழில் தான் அது உண்டு. செலவு அழுத்தல் அதிலே இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் பணத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க. தீபாவளிக்கு நீங்கள் புது துணி வாங்குனீங்கன்னா செலவு செய்கிறீர்கள். தீபாவளிக்கு மன்னிக்கணும், பட்டாசு வாங்குனீங்க அப்படின்னா செலவு அடிக்குதல். வாங்கக்கூட அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதோட போயிடும், அது தொடர்ந்து உங்களுக்கு பயன் தராது. அப்போது நீங்கள் எது மாதிரியாக செலவு செய்கிறீர்கள் அப்படிங்கிறது. பொதுவாகவே பொருளாதாரத்தில் 2 தியரிஸ் உண்டு. ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தியரி, இன்னொன்று சேவிங்ஸ் தியரி. ஆளெல்லாம் நம்ம வந்து சேவிங்ஸ் தியரியில் தான் இருந்தோம். ஆனால் இப்போது நான் ஒரு வளர்ந்த நாடாக வந்துவிட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீங்கள் சேமித்து வைப்பதை விட அதை நீங்கள் செலவு செய்து ஆக்கப்பூர்வமாக செலவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் தியரி. அதில் வருகிற போது தான் நாம் ஒரு வளர்ந்த நாடாக மாறுவதற்கான முதல் அத்தியாயம் அங்கே தான் தொடங்குகிறது. நீங்கள் வர பணத்தெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து பேங்க்கில் போட்டுறீங்க, தங்கத்தில் போடுறீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அப்படி இல்லை, அந்த பணப்புழக்கம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அப்படி தான் பொருளாதாரம் ஒரு டைனமிக் பொருளாதாரமாக, ஒரு வைப்ரண்ட் எக்கானமியாக இருக்க முடியும். சரிங்களா? நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது வச்சுங்களேன். ஒரு கடை தெரு மொத்தமும் எந்த ஒரு வியாபாரமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்து துணி வாங்குறீங்க, வெளியே வரீங்க. அந்த துணி கடைக்காரர் என்ன பண்ணால் அந்த 1000 ரூபா எடுத்து போய் வீட்டுக்கு வேண்டிய மளிகை பொருள் வாங்குறாரு. அந்த மளிகை கடைக்காரன் மட்டும் அந்த 1000 ரூபா கொடுத்து அவர் வீட்டுக்கு வேண்டிய வேறு ஒரு பொருள் வாங்குறாரு. அப்போது அந்த 1000 ரூபாய் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மருந்து கிடைக்கும், மளிகை கிடைக்கும், உற்பத்தி கிடைக்கும், எல்லாமே அதிலிருந்து வருகிறது. அந்த எந்த அளவுக்கு அந்த 1000 ரூபாய் சுற்றி வருகிறதோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் வலிமையாக மாறும். சார், என்னோட ஒரு குறுக்கீடு, இது பலருக்கும் இந்த கேள்வி இருக்கலாம். நீங்கள் சொன்னதுலேருந்தே வரேன். இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது. இந்த மாதத்துக்கு இந்த 1000 ரூபாயை வச்சு என்னால் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். நாளைக்கு எனக்கு 1100 ரூபாய் தேவைப்படுது, ஆனால் என்னுடைய வருமானம் 1000 ரூபாய் தான். ஏற்கனவே என்னுடைய சேமிப்புலேருந்து நான் 100 ரூபாயை எடுத்துட்டேன் அப்படின்னா அது எப்படி என்னுடைய தனிநபர் ஒரு முதலீடாவோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் செலவழித்தலாவோ செலவு செய்வதாவோ மாறும்? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது செலவு பொருளாதாரம்ங்கிறது சேமிப்பு பொருளாதாரத்துக்கு எதிரானது அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அதுவும் எதிரானது அல்ல. உங்களுக்கு எங்கே உங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்று சொன்னால், ஓரளவுக்கு மேலே நீங்கள் சேமித்து வைப்பது உங்கள் பொருளாதாரத்தை பின்னோக்கி இழுக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அது சேமிப்பு பொருளாதாரம் செலவு பொருளாதாரமாக மாறுகிறதோ அப்போதான் பலருக்கும் போய் சேரும். விசும்பின் துளி வீடு நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறின்னு ஒரு குறள், வான் சிறப்பில் 2வது அதிகம் குறள். அது என்ன சொல்லுதுன்னா, வானத்திலிருந்து தண்ணீர் கீழே வந்து விழுந்தால் தான் கீழே இருந்து பயிர் முளைக்கும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? திருவள்ளுவர் மிக அழகாக அதை பயன்படுத்துகிறார். எப்படின்னா, யாரிடம் பணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் செலவு செய்யத்தான் கீழே இருக்கிறவர்கள் மேலே வர முடியும். நல்லா வச்சுங்க. ஏன்டா ஒரு 1 கோடி ரூபா இருக்குது, நான் போய் பேங்க்கில் போட்டு நான் சும்மா உட்காந்தா வச்சுங்க, யாருக்குமே பயன்படாது.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செலவு என்பது மோசமானதல்ல. செலவு அழித்தல் வேண்டாம், செலவு செய்தல் வேண்டும் அப்படிங்கிறேன். இது ஒரு பெரிய பொருளாதார தத்துவம். உங்களிடம் இருக்கிற பணம் எப்போது வெளியே வருகிறதோ சிறிது சிறிது சிறிதாக போய் புல்லுக்கும் மாங்கே பூசியுமாம் கசிந்து, அப்போ தான் வரிவர்களும் போய் சேரும். நீங்கள் பணம் வந்து சந்தைக்கு கொண்டு வந்து பணத்தை செலவு செய்தால்தான் அங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேரோட வாழ்க்கைக்கும் ஒரு உயிர் கிடைக்கும். பணம் வந்து விட்டது, பணம் பணமாகவே இருக்கும், தங்கம் தங்கமாகவே இருக்குன்னு யாராலையும் மேலே வர முடியாது. இதுதான் அடிப்படை தத்துவம். அதனால சேமிப்பு என்பது மிக நல்ல விஷயம். நம்முடைய பொருளாதாரம் அடிப்படையில் சேமிப்பு பொருளாதாரம் தான். அதை மாற்றணுங்கிறது இல்லை. ஆனா இப்ப அந்த சேமிப்பு பொருளாதாரம் தான் அழிய தொடங்கி இருக்கிறதோ அப்படின்னு கேட்க அழிய இல்லை, அது வந்து மாறத் தொடங்கி இருக்கிறது. அங்கதான் நான் சொல்றேன், அது மாறத் தொடங்கி இருக்கிறது. எத்தனை ஆளுநர்களுக்கு நான் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பேன். இப்போது என்னோட வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கிறது, என்னோட வருமானம் உயர்ந்திருக்கிறது. என்னுடைய வருமானம் மொத்தத்தையும் நான் முடக்கி வைப்பதை விட அதை முடுக்கி விடுவதுதான் நல்லது. சார், இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் டெய்லி 100 ரூபாய்க்கு வேலைக்கு போறவங்க அவர்கள் பத்தி சொல்லவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றிணைத்து தான் இந்திய அரசு. அவங்களுக்கான தேவைகள் நம்ம எப்படி இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க புனித திருக்குறான் சொல்கிறது, உங்களோட வருமானத்தில் குறைந்தபட்சம் 10% நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு அழியுங்கள் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியே வரணும். பணம் வெளியில வந்தால் தான் வரியவர்களுக்கு புதவும். பணப்புழக்கம் வேணுமா பணப்புழுக்கம் வேணுமா சொல்லுங்க? பணப்புழக்கம் இன்னுமே நீங்க அதை நான் என்னோட கேள்வி என்னன்னா சார், நம்ம முன்னாடி சொன்னதா 1000 ரூபாய் 1100 ரூபாய், இந்த 100 ரூபாய் எனக்கு அடுத்த மாசத்துக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்னா அந்த 100 ரூபாய் நான் அதிகமா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு கட்டமைப்பு அரசு கொடுக்கணுமா? இல்ல நீ சேமிச்சு வச்சிருக்கிறதுல 100 ரூபாய் எடுத்து நீ செலவு பண்ணு, அது மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படும்னு சொல்றது சரியா? இல்ல, இந்த கட்டமைப்பை நோக்கி தான் இந்திய பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது. தான் திரும்பவும் சொல்கிறேன், 1991க்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கையை அப்போது இருந்த மறைந்த பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வந்த பிறகு பொருளாதாரத்தின் முகம் மாறுகிறது. இந்த முகம் மாறுகிறது என்ன அர்த்தம் அப்படின்னு, நீங்க சேமிக்க கூடாதுன்னு சொல்லல. முன்னால் உங்களால் முன்பு 1000 ரூபாய் சேமிக்க முடிந்தது, இப்போது உங்களால் 10,000 ரூபாய் சேமிக்க முடிகிறது. சேமிக்க முடிகிறவர்களுக்காக மட்டுமே நான் பேசுறேன், எல்லாருக்காகவும் இல்லை. சேமிக்க முடிகிறது என்று சொன்னால் ஏற்கனவே 1000 ரூபாய் சேமித்து வச்சுங்களேன், கூட இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேமிங்க, பரவாயில்ல. 8000 ரூபாயை நல்ல விதத்தில் வெளியே கொண்டு வாருங்கள். அந்த பணப்புழக்கம் இருந்தால்தான் உங்களுக்கு வரியவர்களுக்கும் போய் சேரும். பணப்புழுக்கம் சேராது. பணப்புழுக்கம் நீங்க சொல்றதுலாம் அது வேண்டாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிறது. திரும்ப திரும்ப அவசரத்துக்கு நம்ம என்ன பண்றோங்கிற நிலைமையிலேருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கல்ல, நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க. அப்போதான் ஏற்கனவே நீங்க சொன்னது போல தன்னுடைய வருமானத்துக்கும் செலவுக்கும் ஈடு செய்ய முடியாமல் சிரமப்படுகிறாங்கல்ல, அவங்களாம் எப்போது பயன்பெறுவார்கள் என்று சொன்னால் உங்களிடம் அபரிமிதமாக இருக்கிற சேமிப்பை வெளியே கொண்டு வாருங்கள். அப்போதான் அவங்களுக்கு கொண்டு போய் திரும்ப சொல்கிறேன், சேமிப்புக்கு எதிரான தத்துவம் இல்லை அது. எந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்கிறீர்கள், வரியவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்னா பணம் வெளியே வர வர வரத்தான் வரியவர்களுக்கு அது பயன்படும். விசும்பின் துளி வீடு நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. இதுதான் பொருளாதார தத்துவம். வருங்கால வைப்பு நிதி திட்டம் கொண்டு வரப்பட்டதே ஒரு காலம் முழுசா இளைஞர் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஏஜில் உழைக்கக்கூடியவர்கள் இறுதியில் அவங்களுக்கு ஒரு பணத்தொகை கிடைக்கணும், இது அவங்களுடைய இறுதி காலங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு. ஆனால் இப்போ நான் வேலை பார்க்கும்போதே என்னுடைய சேமிப்பு ஃபுல்லாக நான் செலவு செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய இறுதி காலம் கேள்விக்குறியாக மாறிடும். இல்லை, அதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய பணம் தான் வைப்பு நிதி. ஆனால் அதிலிருந்து நாம் பணம் எடுப்பதற்கு கூட பல கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் இப்போதும் இருக்கின்றன. நிபந்தனைகளை தளர்த்தக்கூடிய முடிவுகளை நிபந்தனைகளை ஏன் தளர்த்திருக்கிறாங்க, நிபந்தனைகள் ஏன் தளர்த்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே அப்படியே ஒட்டுமொத்தமாக இருக்க படத்தில் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்க, இன்வெஸ்ட் பண்ணி அது என்னால் பெருக்கிக் கொள்ள முடியுமா என்று பார்க்கிறார்கள். அவசரத்துக்கு தேவையான எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள். அந்த நடைமுறையை எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள். நல்லா வச்சுப்போம், அந்த நடைமுறை சிக்கலை எளிமைப்படுத்தி இருக்கிறார்களே தவிர உங்களுடைய சேமிப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இல்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிஎஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது, ரொம்ப ரிஜிடாக இருந்தது. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாங்க. அவ்வளோதான். தன்னுடைய வாழ்க்கை தரத்தை வீழ்த்தி கொண்டு குறைத்து கொண்டு நீ சேமிங்கன்னு சொல்லல. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீ செலவு செய். அதுக்கு மேற்கொண்டு இருப்பதை நீங்கள் வந்து சேமிக்கிற குணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த சேமிக்கிற பணம் வீட்டுக்குள்ள பெட்டிக்குள்ள வச்சிருந்தா தான் பயன்படாது. அதுவே நீ வங்கிக்கு போகும்போது அது மிகப்பெரிய பல முதலீடுகளாக அது போகிறது. பல இண்டஸ்ட்ரிக்கு பல இதுக்கு அது முதலீடுகளாக அரசு செய்யுது. அப்ப அதுல இருந்து பெரிய வளர்ச்சி கிடைக்குது. அந்த வளர்ச்சி மூலமாக பல பேருக்கு வேலை கிடைக்குது. அந்த வளர்ச்சி என்பது மறைமுகமாக அவர் சொல்லுவது நேரடியாக நாம் செலவு செய்தோம் என்றால் அது வளர்ச்சிக்கு உதவும் என்பதும், நாம் சேமிக்கிறது வந்து எந்த இது பயனில்லை என்பதும் வந்து ஏற்கத்தக்கதல்ல. அது வந்து நீங்க சேமிக்கிற தொகை வந்து வேற எங்கேயோ ஒரு வளர்ச்சிக்கு
இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கும் உலக வளர்ச்சிக்கும் அது பயன்படுது. அந்த வகையில் நீங்க சேமிக்கணும். சேமிக்கிறது வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களில் அது பயன்படும் என்பதற்காக தான் நாம் சேமிக்கிறோம். அப்படிதான் வந்து அவசர காலத்துக்காக ரிசர்வ் வங்கியில் வந்து 2 லட்சம் கோடியை நம்ம வைத்திருந்தோம். அது வந்து வந்த பிறகு மன்மோகன் சிங் காலத்தில் 2 லட்சம் கோடி வைத்திருந்தோம். ஆனா இப்பொழுது இவர் வந்த பிறகு நம்ம மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு அந்த 2 லட்சம் கோடியும் அரசு எடுத்துக்கிட்டு அது அவ்வளவு பாதுகாப்பு இல்லை. அவசரமா கூட கடன் கொடுத்தாங்க அந்த தொகையில இருந்து. ஆமா, ஞாபகம் இருக்கு. அவசரமா எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து மிகப்பெரிய போர் நடக்குது. அப்ப 2 லட்சம் கோடி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து அதை சேமிப்பு வச்சிருந்தோம். ஆனா இப்போதைக்கு அதை எடுத்துட்டாங்க. அது வந்து அது ஒரு தவறான செயல். நம்ம உலக வங்கியை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. உலக வங்கிக்கு கோரிக்கை வைத்து அந்த வர்ற வரைக்கும் நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? அப்போதான் முன்ன வந்து அமெரிக்காவில் வந்து சில விமானங்களை பல இது வந்து போர் நடக்கும் பொழுது நம்ம நேரு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அவன் வேணும்னாலுமே சைனாவுக்கு ஆதரவோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ நமக்கு அந்த ஆயுதங்களை அனுப்புவதில் தாமதப்படுத்தினார்கள். அப்பொழுது வந்து நேரு வந்து கவலையோடு உட்கார்ந்து இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் போய் ஏங்க அப்படி கவலையோடு உட்கார்ந்துருக்குன்னு கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, நம்ம இது மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அமெரிக்காக்காரன் வந்து நம்மளை சூதுவாது பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக வந்து நம்மளை வீழ்த்துவதற்காக அதை அனுப்ப மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு சைனாவோட போர் நடக்கும்போது. அப்போ தான் காமராஜர் சொன்னார், அவன் நாட்டினுடைய நிறுவனங்கள் எவ்வளவு இருக்கு இந்தியாவில், எல்லா நிறுவனத்தையும் நாளைக்கு நான் மூட போறேன்னு அறிவிங்க அப்படின்னாரு. எல்லா நிறுவனத்தையும் மூடுவேன் அப்படின்னு அறிவிங்க, அப்போ என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு காமராஜர் தான் நெஹ்ருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. உடனே நேரு அறிவிச்சார். அறிவித்த உடனே 3ஆம் நாள் அமெரிக்காவிலிருந்து வர வேண்டிய அனைத்து ஆயுதங்களும் அனைத்து பொருட்களும் வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது. இதெல்லாம் கடந்த கால நிலை. அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாதுங்கிறது ரிசர்வ் வங்கியில் வந்து 2 லட்சம் கோடி வச்சிருந்தோம். இன்னைக்கு அதை எடுத்து விட்டாங்க இல்லைங்களா? அதனால நம்ம சேமிக்கிறது வந்து மக்களுக்கு பயனற்றது என்று சொல்ல முடியாது. அது ஒரு காலத்தில் நமக்கும் பயன்படும், வயதான காலத்தில் நமக்கும் பயன்படும். அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும். புதிய சேமிப்புக்கான திட்டங்களை மக்கள் மத்தியில மத்திய அரசு உருவாக்க வேண்டும். மக்கள் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து அவங்களுக்கான புதிய திட்டத்தை தீட்டிக்க கூடாது அப்படின்றது முருகையன் சாருடைய இதா இருக்கு. சுருக்கமா, ரொம்ப சுருக்கமான பிரேக் சார். இப்போ வந்து ஒரு பேங்கோட பர்பஸ் என்ன, பப்ளிக்கோட டெபாசிட் வாங்கி அதை லோன் கொடுத்து அவங்க கொஞ்சம் வச்சுப்பாங்க, இதுதான். ஸோ அப்போ வீட்டில் மட்டும் சேமிச்சா பார்த்தாது, பேங்க்ல போட்டால் தான் மணி வந்து ரொட்டேஷன் ஆகும். அப்போ இங்கே பேங்க்ல வந்துட்டு சில டேக்ஸ் டிடக்ஷன் கொண்டுட்டு வந்தாங்க. இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகரிச்சாங்க அப்படின்னா, இல்லை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ருபீஸ் கட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க இந்த பட்ஜெட்டில். அப்படின்னா மக்கள் வந்து பேங்க்ல டெபாசிட் இது வந்து அதிகரிக்கும் போது பணப்புழக்கமும் வந்து இதுவாகும், மக்களும் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து இந்த நம்ம எதிர்பார்க்கலாம். 11 மணிக்கு மேலே அது கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சிடும் என்ன அறிவிக்க போறாங்க, என்ன அறிவிக்க மாட்டாங்க அப்படின்றத. இன்னும் சில நிமிடங்களில் 2026, 2027 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கார். நாடாளுமன்றத்தினுடைய மைய அரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுமி இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் வருகை தந்து விட்டார்கள். இன்னும் சில நிமிடங்களில் நாடாளுமன்றத்தினுடைய மைய அரங்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க தொடங்க இருக்கார். இதற்கு முன்பு பேசிய பல்வேறு விருந்தினர்களுமே பல்வேறு எதிர்பார்ப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் கூட எதிர்பார்ப்புகளை தாண்டி சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள், கடந்த கால நிதிநிலை அறிக்கைகளோடு ஒப்பிட்டு எல்லாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையை பதில் சொல்ல போகிறதா, சாமானிய மக்கள் தொடங்கி பெருமக்கள் வரைக்கும் அவர்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய பட்ஜெட்டாக இது அமைய போகிறதா என்ற பெரும் கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இந்த கேள்விகளோடு தான் நாம் சிறப்பு நேரலையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜெகதீஸ்வரன் சார், நம்ம முன்பு பேசிய போது தனி மனித சேமிப்பை இப்ப எடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீண்ட கால சேமிப்பாக இருக்கக்கூடிய வருங்கால வைப்பு நிதியிலிருந்து கூட கணிசமான தொகைகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்திற்கும் மத்திய அரசு தயாராகிறாங்க. இது சரியானது அல்ல என்ற ஒரு கருத்தும் கூட இருக்கு. உங்களுடைய பார்வையில் தொடர்பான கருத்து சார்? நிச்சயமா அது சரியானது அல்லதாங்க. நம்ம எப்பயுமே வந்து ஒரு சேமிப்பு பொருளாதாரமாக தான் இருக்கின்றோம். நம்ம குடும்பங்களையும் வந்து சேமிப்பு அதிகமாக ஊக்குவிக்கிறதா தான் எப்பயுமே இருந்திருக்கும். திரும்ப வருது ஊக்குவிச்சுட்டு தான் இருக்கும், நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறையை நம்ம பேசும் பொழுது நிறைய சேமிப்பு நோக்கி போக மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஐடில வேலை பார்க்குறவங்களாம் வந்து டக்குன்னு அதை ஒரு சம்பளம் அந்த மாசம் வாங்குறாங்க, உடனடியாக செலவு செஞ்சிடறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். நிறைய லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்குலாம் நீங்க போக மாட்டேங்க, லாங் டேர்ம் சேவிங்ஸ் வேணும், நீங்க சிலதை இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு குறிப்பா ஐடி செக்டர் எல்லாம் திடீர்னு எப்ப வேலை போகும் அப்படிங்கிற தெரியல, நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம்.
எங்கேயாவது ஒரு ரெசெஷன் அமெரிக்காவில் ஏற்பட்டுச்சு, அது இங்க வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற பார்க்குறோம். கிட்டத்தட்ட மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்கும். நம்ம ஜாப் லாஸ் அப்படிங்கிறது எந்த வயதில் வேணாலும் நடக்கலாம். 45 வயசு தாண்டிட்டீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே வேணும், நீங்க சேவிங்ஸ் சேர்த்து வைக்கணும், அது ஒரு அன்றாட பழக்கமா மாத்துங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். அப்ப ஒரு அரசாங்கமே அது மாதிரி செய்வது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. இது இன்னும் ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கே தவிர அதை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது பார்க்கிறேன். சார், இப்போ பொருளாதார ரீதியாக இந்தியாவினுடைய வளர்ச்சி, ஏன்னா இன்னும் சில நிமிடங்களில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பல்வேறு அம்சங்களில் நம்ம பல நாடுகளுடைய பொருளாதாரத்தை மேற்கோள் காட்டி பேசுவோம். இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறிவிடும், இன்னும் சில ஆண்டுகளில் 3வது இடத்திற்கு முன்னேறிவிடும் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் பார்ப்போம். இந்த பட்ஜெட் எவ்வளவு ஒரு பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறது? இறுதியாக உங்களுடைய கருத்து. கண்டிப்பாங்க, நீங்க ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றம், அதனாலதான் பொருளாதார ஆய்வறிக்கை வரும்பொழுதே நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் என்னவாக எதிர்பார்க்கின்றோம், பிராக்டிகலா என்னவா இருக்கும், இன்னும் சொல்லப்போனா அடுத்த ஆண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட்ல டாக்ஸ் கட்ஸ் எங்க பண்ணணும், ஏன்னா நீங்க தனிநபர் அவங்களோட இதே ஊக்குவிக்கணும், ஒரு நாடாக பொருளாதாரத்தில் உண்டாக்கணும். மிக முக்கியமாக இப்ப கடந்த ஆண்டுகள் நிறைய growth இருக்கு, ஆனா ஜாப்லெஸ் growth அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வளர்ச்சி இருக்கிறது, வளர்ச்சி வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்காத வளர்ச்சியாக இருக்கிறதோ, அப்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கின்ற வளர்ச்சி நம்ம சேர்த்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு பார்வையாக இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஒரு பக்கம் ஏஐ உடைய சேலஞ்ச் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குங்கிறத பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் இந்த நிறைய இடத்துல ஜாப் கட்ஸ் நடக்குது, பட் ஆனா ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ்னால வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம். அப்ப புதிய புதிய முயற்சிகள் நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. எம்எஸ்எம்இ செக்டார் வந்து நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் சிறிய முதலீட்டாளர்கள் பெரிய முதலீட்டாளர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு பட்ஜெட்டும் செய்தால்தான் நம்ம அந்த இடத்தை நோக்கி போகணும். நம்ம வந்து போக வேண்டும், 4வது இடத்துல 3வது இடம் போகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு நம்ம செயல்படணும்னா இது எல்லாமே செய்யணும். அதுக்கு இந்த வரி விதிப்பு போன்ற விஷயங்களை டீரெகுலேட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாமே செய்யணும். அது இல்லாம இந்த வருடம் அந்த புது டாக்ஸ் ஐடிஏ ஆக்ட் 2025 நம்ம ஏப்ரல் 2026 தான் அமல்படுத்த போறோம். அதற்கு நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை தயாராக, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 72% மாணவர்கள் இதுக்கு மாறிட்டாங்க. இந்த மாறாதவர்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் என்ன, அவங்களுக்கான சேலஞ்சஸ் நம்ம எப்படி சரி பண்றது சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. பாஸ்கரன் சார், சார் நிறைவா இந்த பட்ஜெட் குறித்து உங்களுக்கு என்னை பற்றி 2-3 வருஷம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். மிக நிச்சயமாக கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படும் அப்படின்னு நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். கிராமங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். இளைஞர் நலன் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களில் இணைக்கக்கூடிய அநேகமாக 2 புதிய ரயில்கள் அறிவிப்புகள் வெளியிடலாம் அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்கிறேன் தனிப்பட்ட ரயில்வே துறை சார்ந்த பட்ஜெட்டுகள்ல. சரி, ஓகே. முருகன் சார், என்னுடைய கடைசி வேண்டுகோளாக, இங்கே அம்பானி அதானி போன்ற ஒரு 7-8 பெரிய பண முதலாளிகளுக்காக 16 லட்சம் கோடிக்கு மேலே வந்து தள்ளுபடி செய்கிற முடிவுக்கு இந்த அரசு போகும்போது, ஏழை எளிய மக்கள் விவசாயிகளுக்கு அந்த காலத்திலேயே 2008-9 71,000 கோடியை வந்து தள்ளுபடி செய்தோம். எங்களுடைய காங்கிரஸினுடைய மன்மோகன் சிங் ஆட்சியில் தள்ளுபடி செய்தோம். அதுபோன்று ஒரு ஏழை எளிய விவசாயிகள், ஒரு 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கியிருக்கிற வங்கி கடன்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணுற அறிவிப்பை இந்த பட்ஜெட்டில் நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிகவும் நலிந்த மாணவர்கள், நலிந்த குடும்பத்திலிருந்து வந்த மாணவர்கள் உயர்கல்வியிலும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், கடனை வாங்கி கூட படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அந்த கல்வி கடனை நீங்கள் வந்து ஓரளவுக்காவது, நாங்கள் கிட்டத்தட்ட 58,000 கோடியை வந்து அப்போ தள்ளுபடி பண்ணோம். அது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்கிற வகையில், அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் ஏதாவது தள்ளுபடி வருமா என்று இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரி, திரு மகேஷ் சார், இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ரயில்வே செக்டாரில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்ரிகல்ச்சர், அப்புறம் எம்எஸ்எம்இ, தட் இஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், இதில் வந்துட்டு இது கொண்டுட்டு வரலாம். அப்புறம் டிஃபென்ஸ், மெயினாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட விலையை வந்துக்கிட்டு கூடலாம். இது மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இது பண்ணலாம். இன்னொன்று வந்து டூரிசம், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில் எதாவது கொண்டுட்டு வரலான்ற என்னோட இது சார். இதை தாண்டி நம்ம முன்பு பேசினதுலேருந்து பார்ட் ஏ பார்ட் பி எதிர்கால திட்டங்களுக்கான ஒரு பட்ஜெட்டாகவும் இது இருக்கும். நடப்பு ஓராண்டை சமாளிப்பதற்கான பட்ஜெட் மட்டுமல்ல, 2047 முன்வைத்து அதற்கான ஒரு இலக்காகவும் இந்த பட்ஜெட் இருக்க போகுது. அப்படின்னா அதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? என்ன, நீங்கள் கல்வித்துறையை சார்ந்து நீங்கள் பேசுகிறனால அதுலேருந்து கேட்குறேன். ஏன்னா கல்வி தான் எதிர்கால ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மைய புள்ளியே. அப்படின்றப்போ அது என்னென்ன மாதிரியான இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும், எதிர்பார்க்கிறோம் சாமானியர்களும்? கல்வி அப்படின்னு வரும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுனாவே அடுத்தது ஸ்கூலு, அடுத்தது காலேஜு, அப்படி தான் போகுதுன்னும் போது
இன்னைக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு கல்வியோட ஃபீஸு அண்ட் காலேஜ் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ப்ரைவேட் காலேஜஸ் வந்துட்டு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அந்த இது வந்து கொண்டுட்டு வரணும். ஏன்னா ஒரே கோர்ஸு ஒரு காலேஜில் வந்துட்டு 50 lakhs இருக்குது, அதே கோர்ஸ் இன்னொரு காலேஜில் வந்துட்டு 30 lakhs 25 lakhs அப்படின்னு இருக்கும்போது அப்போ எல்லாருமே இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு இதுவாக மாற்றணும், ஒரு சிஸ்டமாக வந்து மாற்றணும். இந்த கல்வி எல்லாத்துலேயுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். அண்ட் டீச்சர்ஸ்க்குமே ட்ரைனிங் தரணும். கரெக்டான சலுகைகள் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து தந்தால் தான் டீச்சிங் ஃபீல்டுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும், எஜுகேஷன் செக்டாருமே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் மெயினாக வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்குமே கொடுக்கணும். அப்போ தான், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மொத்த ஆப்பும் வாங்குகிற பொருள் மொத்த பொருளுமே வெளிநாட்டுது. ஸோ நம்ம வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணணும், நம்ம ட்ரெயின் ஆகணும். அது கல்வி ஸ்கூல்ல இருந்தே கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து எக்கனாமி டெவலப் பண்ணும்போது நம்மளே டெவலப் பண்ணணும். அப்போ 2047 விக்சித் பாரத்தில் ஒரு கல்வியும் ஒரு அடிப்படை சார்ந்த விஷயம் தான். ஏன்னா 47 இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் தான் அப்போதைய வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய பங்கா இருக்கும். அதுக்கு இப்போதே நம்ம வித்துடணும் அப்படின்ற அடிப்படையில் விக்சித் பாரத் திட்டத்தில் அந்த கல்வியும் ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்க போகுது அப்படின்ற